Hello, good evening friends. Welcome to Kerala Neet Academy. நம்ம வந்து இன்றைக்கு மாடல் எக்ஸாம் 2 ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், சீக்கிரமாக கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் அந்த சாப்டர் தான் கேட்டிருக்கு. ஏபிசி வந்து 3 ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதில் வந்து ஏயும் பியும் ஒரே டைமென்ஷன். அப்போ இதில் 4 ஆப்ஷன்ஸில் விச் ஒன் இஸ் கரெக்ட். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்க டைமென்ஷனல் ஹோமோஜினிட்டி பிரின்சிபிள். டைமென்ஷனல் ஹோமோஜினிட்டி பிரின்சிபிள் இம்பார்ட்டன்ட் ஐடியா என்னது, ஒரே டைப் குவான்டிட்டி தான் அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் பண்ண முடியும். பாருங்க, இப்போ ஃபோர்ஸ் ப்ளஸ் ஃபோர்ஸ், வெலாசிட்டி ப்ளஸ் வெலாசிட்டி, ஒரே டைப் குவான்டிட்டி தான் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் பண்ண முடியும். ஆனால் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எந்த டைப் குவான்டிட்டியும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த ஏயும் பியும் ஒரே டைமென்ஷன், ஆனால் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சி. அப்போ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து ஏ அண்ட் சி ஆட் பண்ணியிருக்கு. ஓகே, ஏயும் சியும் ஆட் பண்ணியிருக்கு. அப்போ அது பாசிபிள் கிடையாது, அது தப்பு. இனி பாருங்கள், ரெண்டாமത്തെ ஆப்ஷனில் பாருங்கள் சி பி, சியும் அண்ட் பி பாருங்கள், இந்த சியும் இந்த பியும் பாருங்கள் அதுவும் ஆட் பண்ணியிருக்கு, அதுவும் பாசிபிள் கிடையாது, பிகாஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். இனி பாருங்கள், இதில் பாருங்கள் இந்த பியும் சியும் ஆட் பண்ணியிருக்கு, அதுவும் பாசிபிள் கிடையாது, ஒரே டைமென்ஷன் ஆயா மட்டும்தான் அடிஷன் நடக்கும். ஆனால் இது மட்டும்தான் பாருங்கள் ஃபோர்த் ஆப்ஷனில் எது வருது, ஏ அண்ட் பி 2a, 2a டைமென்ஷனும் ஏட டைமென்ஷனும் எல்லாம் டைமென்ஷனலி போத் ஆர் சேம், பிகாஸ் 2க்கு டைமென்ஷன் கிடையாது, பியோட டைமென்ஷன். அப்போ பாருங்கள், ஒரே டைப் குவான்டிட்டி ஏ அண்ட் பி ஆர் சப்ட்ராக்டட். அதனால ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். வெரி சிம்பிள் கொஸ்டின், டைமென்ஷனல் ஹோமோஜினிட்டி. ஓகே, இனி பாருங்க, செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இந்த மாஸ் அண்ட் வால்யூம் கொடுத்திருக்கு. மாஸ் எவ்வளோ கொடுத்திருக்கு, 6.237 அண்ட் வால்யூம் எவ்வளோ கொடுத்திருக்கு, 3.5. இப்போ பாருங்க, இந்த மாஸில் எவ்வளோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது, மாஸில் வந்து 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது, இந்த வால்யூத்தில் வந்து எவ்வளோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது, 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. அப்போ இனி பாருங்க, வாட் இஸ் டென்சிட்டியோட ஈக்குவேஷன் என்னது, வாட் இஸ் ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம், டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஆனால் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது எவ்வளோ வரணும், வாட் இஸ் ரவுண்டிங் ஆஃப் ரூல் பண்ணும்போது மினிமம் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், மினிமம் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ஆனே வரணும் டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனில். இப்போ பாருங்கள், இது நியூமரிக்கலி நமக்கு டிவைட் பண்ணி பார்க்கலாம். நியூமரிக்கலி டிவிஷன் பண்ணும்போது 6.237 டிவைடட் பை 3.5 அப்படி தான் வரும். அப்போ பாருங்கள், அதோட ஆன்சர் எது வரும், ஆன்சர் வில் பி 1.782. நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள், இதுதான் கரெக்ட் ஆன்சர் வரும் நியூமரிக்கலி. ஆனால் நம்ம இதை என்ன பண்ணணும், திஸ் ஷுட் பி ரவுண்டட். ரவுண்டிங் பண்ணும்போது வாட் இஸ் அ பாயிண்ட் யூ ஹாவ் டு கீப் இன் மைண்ட், ரவுண்டிங் பண்ணும்போது மினிமம் நம்பர் ஆஃப் பாருங்க, இதில் 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், இதில் வந்து 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், அதனால ஆன்சரில் வந்து 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருந்தால் போதும். அப்போ 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ஆகும்போது பாருங்க, இந்த 8 2 நமக்கு தேவையில்லை, பாக்கி 1 7 வரைக்கும் போதும். அப்போ பாருங்க, நம்ம டிலீட் பண்ண நம்பர் எது, மோர் தேன் 5, 8 முதல் டிலீட் பண்ணுறேன், அப்போ அது மோர் தேன் 5. அப்போ ப்ரிசீடிங் டிஜிட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 1. அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 1.8 தானே வரும். இந்த 7 வந்து எந்தாயிட்டு மாறும், இந்த 7 வந்து 8 ஆகிட்டு மாறும். இப்போ வாட் இஸ் அவர் ஆன்சர், 1.8 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். ஆப்ஷன் 3 தான் நம்ம ஆன்சர். ஓகே, இனி அடுத்தது பொசிஷன் டைம் கிராஃப் கொடுத்திருக்கு. பொசிஷன் டைம் கிராஃப் கேட்கும்போது நம்ம மைண்டில் என்ன தான் வரும், ஸ்லோப் ஆஃப் பொசிஷன் டைம் கிராஃப். ஸ்லோப் எடுக்கும்போது எது கிடைக்கும், ஸ்லோப் எடுக்கும்போது வெலாசிட்டி ஒரு ஸ்பீடு கிடைக்கும், வெலாசிட்டி தான் கிடைக்கும். அப்போ இவோட ரேஷியோ ஸ்பீடு தான் கேட்டிருக்கு. வாட் இஸ் மீன் பை ஸ்பீடு, மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி. அப்போ நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் ஸ்லோப் எடுத்தால் போதும். பாருங்கள், ரிமெம்பர் இங்கே ஸ்லோப் எடுக்கும்போது, ஸ்லோப்போட மேக்னிடியூட் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, யூ ஆர் கெட்டிங் ஸ்பீடு கிடைக்குது. ஸ்லோப்போட மேக்னிடியூட் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸ்பீடு கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் லைன், அந்த பி லைன், ஸ்லோப் ஆஃப் பி எடுத்து பாருங்கள். ஸ்லோப் ஆஃப் பி கர்வோட ஸ்லோப் எடுத்தால் எது வருவோட, ஸ்லோப் எடுத்தால் 60 டிகிரி தான் வரும். அப்போ tan 60 தான் வருது. tan 60 எவ்வளோ வரும், √3. ஓகே, அப்போ பாருங்கள், வெலாசிட்டி ஆஃப் பி தான், மேக்னிடியூட் ஆஃப் velocity is what you are getting, what, √3. Similarly, slope of curve A, slope of curve A எடுக்கும்போது அது நெகட்டிவ் ஸ்லோப் தான் வருது, பேக்வேர்ட் இன்க்ளைன்ட் ஆகும்போது நெகட்டிவ் ஸ்லோப். அப்போ -tan 45 தான் வரும், -tan 45. அப்போ tan 45 1 வரும், -1 தான் வரும். ஆனால் மேக்னிடியூட் எடுக்கும்போது மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி அதுதான் எது, ஸ்பீட் ஆஃப் பி எடுக்கும்போது நியூமரிக்கல் வேல்யூ 1 எடுத்தால் போதும். அப்போ வெலாசிட்டி ஆஃப் ஏ பை வெலாசிட்டி ஆஃப் பி, அப்போ எது வரும், 1:√3 தான் வரும், 1:√3. அப்போ ஆப்ஷன் 3 தான் வரும், 1:√3. இப்போ வெரி சிம்பிள் கொஸ்டின். ஸ்லோப் ஆஃப் பொசிஷன் டயக்ராஃப் இஸ் வாட், வெலாசிட்டி. தட் இஸ் த ஐடியா. கொஸ்டின் நம்பர் 3 ஆப்ஷன் கரெக்ட் கீ செக் பண்ணுங்க.
1:√3 தான் வருது. ஓகே, இனி பாருங்க அசர்ஷன் ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின் நம்பர் 4 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கு. அசர்ஷன் என்னது? the body is projected at an angle 45 degree, its range is maximum. okay, it is a true statement. okay, assertion is true. നമ്മൾ ഓൾറെഡി പഠിച്ചിരിക്കും, ഒരു പ്രൊജക്ടൈലേക്ക് വന്ന് മാക്സിമം റേഞ്ച് கிடைக்கிறதுக்கு ആംഗിൾ ഓഫ് പ്രൊജക്ഷൻ ഷുഡ് ബി വാട്ട്? ആംഗിൾ ഓഫ് പ്രൊജക്ഷൻ ഷുഡ് ബി 45 ഡിഗ്രി. ഇനി പാരുங்க ഈ റേഞ്ചുടെ ഇക്വേഷൻ നമുക്ക് தெரியும், u² sin 2θ g தான் வரும். r max ஆகிறதுக்கு ஏது வரணும்? r max maximum range கிடைக்கிறதுக்கு இந்த 2θ sin 2θ should be what? 1. sin 2θ should be 1 ஆகும்போது maximum range உங்களுக்கு என்ன கிடைக்குது? u² g. here sin 2θ equal to ஏது வரணும்? 1 வரணும். sin உடைய maximum value. அப்போ sin 2θ 1 வரதுக்கு தான் நம்ம என்ன சொல்லியது? θ should be 45 degree. இப்போ பாருங்க ரீசன் பாருங்க, for maximum range the value of sin 2θ should be equal to 1. அப்போ பாருங்க அந்த ரீசனும் கரெக்ட் தான், and reason is the correct explanation for assertion. அப்போ இது வரும் both a and r, assertion and reason are true and r is the correct explanation. அப்போ இது வருது നമ്മുടെ ഓപ്ഷൻ 3 தான். நம்ம ഓപ്ഷൻ 3 தான் இது வரும் கரெக்டாக வரும், ഓപ്ഷൻ 3. அப்போ பாருங்க क्वेश्चन நம்பர் 4 ட ஆப்ஷன் எது வருது? क्वेश्चन நம்பர் 4 ட ஆப்ஷன் 3 வருது. ஓகேவா? இனி பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் இன் a stored spring with compression x equal to u, potential energy in the same spring when it has an extension. അപ്പോൾ നമുക്ക് ഇക്വേഷൻ தெரியும், പൊട്ടൻഷ്യൽ എനർജി ഓഫ് എ സ്പ്രിംഗ് എவ்வளோ? half k x square. அதனால പൊട്ടൻഷ്യൽ എനർജി directly proportional to x square എന്ന് தெரியும். ഓക്കെ, അപ്പോൾ ഫസ്റ്റ് കേസിലെ പൊട്ടൻഷ്യൽ എനർജി ഡിവൈഡ് ബൈ സെക്കൻഡ് കേസിലെ പൊട്ടൻഷ്യൽ എനർജി u1/u2 ഈക്വൽ ടു എപ്പടി എഴുതാം? x1/x2 ഓൾ സ്ക്വയർ എന്ന് എഴുതലാം. ഓക്കെ, അപ്പോൾ അതിനാல ഫസ്റ്റ് കേസിൽ വന്ന് പൊട്ടൻഷ്യൽ എനർജി ഈസ് u, സെക്കൻഡ് കേസിൽ പൊട്ടൻഷ്യൽ എനർജി ഈസ് u2. ഫസ്റ്റ് കേസിൽ എക്സ്റ്റൻഷൻ ഈസ് വാട്ട്? x. സെക്കൻഡ് കേസിൽ വന്ന് എക്സ്റ്റൻഷൻ എவ்வளோ വരും? സെക്കൻഡ് കേസിൽ വന്ന് എക്സ്റ്റൻഷൻ വി ക്യാൻ സേ ദാറ്റ് സെക്കൻഡ് കേസിൽ എക്സ്റ്റൻഷൻ ഈസ് വാട്ട്? 2x ஆகுது. ஓகே, 2x. அப்போ ஹோல் ஸ்கொயர் போடலாம். அப்போ x ஸ்கொயர் கட் ஆகுது, 1/4 வருது. அப்போ therefore what we need u2 equal to we are getting on cross multiplication 4u. ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ வருது? 4u. ஆப்ஷன் எது வருது? ஆப்ஷன் இஸ் வாட்? 2. ஆப்ஷன் இஸ் 2. வெரி டைரக்ட் கொஸ்டின். ஓகே, இனி பாருங்க क्वेश्चन நம்பர் 6 வந்து பாருங்க, ஷெல் ஆஃப் மாஸ் m மூவிங் வித் வெலாசிட்டி v சடன்லி எக்ஸ்ப்ளோஷன் or சடன்லி பிரேக்ஸ். அப்போ இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆர் பிரேக்கிங் வரும்போது வாட் இஸ் த கன்செப்ட் இன் யுவர் மைண்ட்? தட் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். இப்போ பாருங்க இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். அப்போ இனிஷியல் மொமெண்டம் எழுதும்போது நமக்கு எப்படி எழுதாம்? p இனிஷியல் பிஃபோர் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோஷன் மொமெண்டம் ஷுட் பி லீனியர் மொமெண்டம் ஷுட் பி சேம். தட் இஸ் த கன்செப்ட். ஓகே, இப்போ பாருங்க இனிஷியல் மொமெண்டம் எப்படி எழுதாம்? m into v ன்னு எழுதலாம். m into v, மாஸ் into velocity. ரெண்டு பீஸ் ஆகி போகுது. ஃபர்ஸ்ட் பீஸோட மாஸ் எவ்வளோ? we can say m/4 and it's remain stationary. அதோட velocity எவ்வளோ எழுதாம்? 0. அப்போ m1 v1 ப்ளஸ் m2 அடுத்த பீஸ் ஏது? m/4 போயா மீதி உள்ளது எவ்வளோ? 3/4. ஓகே, அப்போ அதனால 3m/4 தான் ரிமைனிங் போர்ஷனோட மாஸ். അതിൻ്റെ വെലോസിറ്റി தான் കേട്ടിരിക്കുക. അതിൻ്റെ വെലോസിറ്റി നമുക്കൊരു v ഡാഷ് എന്ന് എഴുതലാം. அந்த v ഡാഷ്. ഓക്കെ, അപ്പോൾ ഇത് സോൾവ് பண்ணும்போது இது வருது m into v equal to 3m/4 into v dash. இந்த m கட் ஆகுது and v dash equal to you are getting 4v/3. 4v/3. v dash equal to what? 4v/3. ഇപ്പോൾ 4v/3 ഓപ്ഷൻ ഏത് വരുന്നത്? ഓപ്ഷൻ ഫോർത്ത് ഓപ്ഷൻ is the correct one. very simple question, conservation of momentum. അതിലാണ് the first part remain stationary. அப்படி எடுத்ததினால தான் ஆஃப் பார்ட்டோட velocity 0. அடுத்த பார்ட்டோட velocity நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்போ question number 6 ட ஆப்ஷன் 4 தான் வருது. அப்போ இனி பாருங்க question number 7. now question number 7 பாருங்க, rotating wheel. ഒരു വീലിന്റെ സ്പീഡ് rpm தான் കൊടുത്തിരിക്കും. ഓക്കെ, rpm revolutions per minute. ஒரு மினிட்டில் வந்து கேபிட்டல் N ஒரு மினிட்டில் எத்தனை வாட்டி ரொட்டேட் பண்ணும், அதுதான் we are calling what? rpm. revolutions per minute. revolutions per minute எவ்வளோ கொடுத்திருக்கு? 1200. ஓகே, இந்த 1200 தான் rpm.
അപ്പോൾ ഈ ആർ പി എമ്മെ നമുക്ക് ഒമേഗയാക്കി മാറ്റണം, ആംഗുലാർ സ്പീഡാ മാറ്റണം. അതിന് എന്ന ഫോർമുല? ഒമേഗ ഈസ് ഈക്വൽ ടു 2πn/60, 2πn/60. അപ്പോൾ അതിൻ്റെ ഇനിഷ്യൽ സ്പീഡ് നമുക്ക് എപ്പോൾ എഴുതാം? 2π ഇൻറ്റു എന്നിന് ബദലാ 1200 ഡിവൈഡഡ് ബൈ 60 போடுங்க. 0 0 கட் ஆகுது. 120 and 6, 120 and 6 ஆகும்போது எது வருது? 2, 12 2 வரும். 20 20 into 2 40 pi radian per second, 40 pi radian per second. That is the initial angular speed. இனி பாருங்க, it is slowing down ன்னு சொல்லும்போது retardation alpha வரும். alpha is given as 2 radian per second square. Okay, അപ്പോൾ அவங்க கேட்டிருக்கிறது how many revolutions it will take before coming to rest. இது going to stop தான், ஒரு ஃபேன் தான். ஆ ஃபேன் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கு, இனிஷியல் ஆங்குலார் ஸ்பீடு கொடுத்துட்டு இருக்கு. நம்ம ரிட்டார்டேஷன் பண்ணும்போது, ஆங்குலார் ரிட்டார்டேஷன் கொடுக்கும்போது ஆங்குலார் ஸ்பீடு கம்மியாக மெதுவாக இட் வில் கெட் டு ஸ்டாப். ஓகே, அப்படி ஸ்டாப் ஆகும்போது எத்தனை ரெவல்யூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது ஸ்டாப் ஆகும்? അപ്പോൾ ഇതിനേ മാതിരി തന്നെ നമ്മൾ വണ്ടി മോഷനിൽ നമ്മൾ ക്വസ്റ്റ്യൻ പഠിച്ചിരിക്കും. സ്റ്റോപ്പിംഗ് ഡിസ്റ്റൻസ്, ഒരു കാറ് വന്ന് ഒരു ഇനിഷ്യൽ സ്പീഡിൽ പോയിട്ടിരിക്കുക, பிரேக் அப்ளை பண்ணுது, கொஞ்ச நேரம் കഴിയുമ്പോൾ அது ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸில் நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கு. ஏது எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோம்? v² - u² = 2as. அந்த ஃபார்முலா தானே யூஸ் பண்ணும். அது யூஸ் பண்ணிட்டு ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கிடைக்கும்? u²/2a. வாட் இஸ் u? இனிஷியல் ஸ்பீடு. வாட் இஸ் a? ரிட்டார்டேஷன். അതിന് സിമിലർ தான் இந்த கொஸ்டினும். இங்கே இனிஷியல் ஸ்பீடுக்கு பதிலாக இனிஷியல் ஆங்குலார் ஸ்பீடு, ரிட்டார்டேஷனுக்கு பதிலாக ஆங்குலார் ரிட்டார்டேஷன் ஆல்ஃபா. அப்போ எப்படி எழுதலாம்? டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக ஆங்குலார் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா ஈக்குவல் டு, தீட்டா வந்து எப்படி எழுதலாம்? நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஃபைனல் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா தீட்டா. திஸ் இஸ் அவர் ஃபார்முலா வி ஆர் யூஸிங். ஓகேவா? அப்போ அந்த ஃபார்முலா நமக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் இது நீங்கள் ஷார்ட்கட்டாக படித்து வைங்க. அந்த தீட்டா ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? அந்த இனிஷியல் ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பை 2 ஆல்ஃபா. ஏதுக்கு சிமிலராக? நம்மளோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸுக்கு சிமிலர் ஃபார்முலா. வி கேன் சே தட் இது வந்து ஃபார் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸுக்கு சிமிலரான ஒரு ஃபார்முலா. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸுக்கு சிமிலரான ஃபார்முலா தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் பை 2 ஆல்ஃபா. ஒமேகா ஸ்கொயர் பை 2 ஆல்ஃபா. அந்த ஃபார்முலா நமக்கு ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அப்போ அது வச்சுட்டு நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எவ்வளோ வருவடை? இங்கே ஒமேகா நம்ம கொடுத்துருக்கு. தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா நம்ம 40 பை தான் எடுத்தது. 40 பை ஹோல் ஸ்கொயர் 2 இன்டு ஆல்ஃபா. ஆல்ஃபா இஸ் வாட்? 2. therefore we are getting 1600 பை ஸ்கொயர் டிவைடட் பை 4 வரும். ஓகே, therefore it will be what? 400 pi square தான் வரும். 400 pi square. ஓகே, ஆனால் நமக்கு வேண்டது நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன். அப்போ ஒரு ஃபுல் ரெவல்யூஷன் எடுக்கும்போது 2π ரேடியன் கவர் ஆகும். அப்போ நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் தான் கேட்டிருக்கேன். நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் எடுக்கும்போது இந்த தீட்டா டிவைடட் பை 2π பண்ணியா போதும். பிகாஸ் ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் பண்ணும்போது 2π ரேடியன் தான் கவர் பண்ணுது. அதனாலே எப்படி எழுதலாம்? இந்த 400 பை ஸ்கொயர் டிவைடட் பை 2π பண்ணலாம். ஒரு பை கட் ஆகும். therefore we are getting 200 பைன்னு தான் வரும். அப்போ கடைசி ஆன்சர் இது வரும் 200 இன்டு பைக்கு வேல்யூ போடும்போது 3.14. அப்போ இது வந்து 8, இது வந்து 2, இது வந்து 6. அப்போ 628 ரெவல்யூஷன்ஸ். தட் இஸ் அவர் ஆன்சர். 628 ரெவல்யூஷன்ஸ். ஓகே, வெரி சிம்பிள் கொஸ்டின். அப்போ பாருங்க, ஆப்ஷன் 2 தான் நம்ம ஆன்சர். ஆப்ஷன் 2. Okay, question number 7 is option 2. Next question number 8 பாருங்க, அதுவும் statement question தான். An electric fan continues to rotate after some time even if current is switched off. Statement 2, fan continues to rotate due to inertia of motion. அப்போ பாருங்க, 3 டைப் இனர்ஷியா நம்ம படிச்சிருக்கு. ப்ரெசன்ட் ஸ்டேட் என்னதோ அது கண்டினியூ பண்ணதுக்குள்ள அந்த டெண்டன்சி தான் நம்ம என்ன சொல்லும்? இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் இருக்கு, இனர்ஷியா ஆஃப் மோஷன் இருக்கு, இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் இருக்கு. வாட் இஸ் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்? ரெஸ்ட் இருக்கிற பாடி ரெஸ்ட் தான் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும்.
அதே மாதிரி மூவ் பண்ணிட்டு இருக்கின்ற பாடி மூவிங் ஸ்டேட் தான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கின்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதே டைரக்ஷன் ஃபாலோ பண்ணதுக்காக தான் ட்ரை பண்ணும். அப்போ பாருங்கள், ஃபேன் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி உடனே ஸ்டாப் ஆகலை, அது கொஞ்சம் நேரம் மூவ் பண்ணிட்டு தான் ஸ்டாப் ஆகுது. தட் இஸ் டியூ டு இனர்ஷியா ஆஃப் மோஷன். அப்போ அதனாலே ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 both statement are correct only. Both are correct only. அப்போ statement 1 is true and statement 2 also true only. Okay, statement 1 statement 2 correct தான். அதனால நமக்கு question number 8 option 2 the answer. Question number 8 is what? Option 2. இனி பாருங்க question number 9. The radius of earth is capital R and acceleration due to gravity on the surface of earth is what? Small g. What is the gravitational potential at the center of earth? அப்போ பாருங்க, எர்த்து வந்து ஒரு பெரிய ஸ்பியர் தான். ஓகே, எர்த்தோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர் எடுக்கலாம், மாஸ் ஆஃப் எர்த்து கேபிட்டல் எம் எடுக்கலாம். சென்டரோட வந்து பொட்டன்ஷியல் அட் சென்டருக்கு நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கு -3/2 இன்டூ gm/r தான். ஓகே, ஜி கேபிட்டல் gm/r. ஓகே, ஆனால் നമ്മുടെ ക്വസ്റ്റ്യനിലെ ഓപ്ഷൻസ് பாருங்க, ஸ்மால் ஜிയുടെ டேர்ம்ஸில் தான் ஆன்சர் கொடுத்திருக்கு. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கு இந்த ஸ்மால் ஜி அட் சர்ஃபஸ் படிச்சிருக்கு gm/R². இதுதானே ஸ்மால் ஜி. அப்போ அதிലേക്ക് கன்வெர்ட் பண்ணதுக்காக நான் இங்கே மேலேயும் கீழேயும் ஒரு 6 வச்சு இன்டூ பண்ணுது, டிவைட் பண்ணுது. ஓகே, அப்போ அது பாருங்கள், பொட்டன்ஷியல் அட் சென்டர் யூ ஆர் கெட்டிங் -3/2 இன்டூ gm/r² എന്നുള്ള ഫോർമാറ്റിൽ വരും. ஆனால் அந்த gm/R² பதிலாக എന്ത് போடலாம்? ஸ்மால் ஜின்னு போடலாம். ஸ்மால் ஜின்னு போடும்போது யூ ஆர் கெட்டிங் -3/2 ஸ்மால் ஜி ഇൻറ്റു ആർ എന്ന് വരുന്നു. -3/2 സ്മോൾ ജി ആർ എന്ന് വരും. അപ്പോൾ ദാറ്റ് ഈസ് അവർ ആൻസർ. -3/2 സ്മോൾ ജി ഇൻറ്റു ആർ വരും. ദാറ്റ് ഈസ് ഈക്വൽ ടു വാട്ട്? ഓപ്ഷൻ 3 தான் വരും. ഓപ്ഷൻ 3 தான் വരും. ഓക്കെ, ഓപ്ഷൻ 3. ஓகே, இனி பாருங்க கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10 என்ன சொல்லியிருக்கு? ஒரு சிம்பிள் பெண்டுலம் இருக்கு, அதோட டைம் பீரியட் T1. அந்த பெண்டுலம் the point of suspension is now moved upward according to the equation y is equal to kt where k is equal to 2 meter per second. The new time period is T2. What is the relation between T1 and T2? அப்படி தான் கொஸ்டின். T1 ஸ்கொயர் அண்ட் T2 ஸ்கொயர். അപ്പോൾ നോർമലി നമ്മൾ ഒരു പെൻഡുലം എടുത്ത് സസ്പെൻഡ് பண்ணுമ്പോൾ സപ്പോസ് இதுதான் നമ്മുടെ പെൻഡുലം. ഓക്കെ, പെൻഡുലத்தோட மாஸ் m, லெங்த் ஆஃப் த பெண்டுலம் வயர் ஆஃப் த பெண்டுலம் இஸ் வாட் எல். இப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன் அங்கே ஃபிக்ஸட் கிடையாது. பாருங்க, இதுதான் பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். ஓகே, இதுதான் பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். அது வந்து அங்கே ஃபிக்ஸட் கிடையாது, அது மூவ் பண்ணிகிட்டே இருக்குதுன்னு. அப்போ தேர்ஃபோர் அப்போ இன்டைரக்ட்லி தே ஆர் சேயிங் தட் ഈ பெண்டுலம் வந்து நமக்கு எப்படி இமேஜின் பண்ணலாம்? ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே, நீங்கள் இந்த கேஸு படிச்சிருக்கும், ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே தான் இந்த பெண்டுலம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு, அப்படி இமேஜின் பண்ணலாம். இப்போ பாருங்கள், லிஃப்ட்டோட ரூஃபில் தான் இந்த பெண்டுலத்தை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ லிஃப்ட் மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி இந்த பெண்டுலம் மூவ் ஆகும். அப்படி தான் இதோட மீனிங். அண்ட் திஸ் ரூம் த லிஃப்ட் இஸ் கோயிங் அப்வர்டுன்னு சொல்லியிருக்கு. அப்போ இதில் ஆக்சிலரேஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஆக்சிலரேஷன் லெட் அஸ் இமேஜின் A. ஆனால் அவங்க சொல்லியிருக்கு இந்த பெண்டுலம் is moving according to the equation. அது வெர்டிக்கல் ஹைட்னு தான் நம்ம என்ன சொல்லுது? வெர்டிக்கல் ஹைட்னு தான் நம்ம என்ன சொல்லுது? y ன்னு சொல்லுது. அப்போ y is equal to பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன் y is varying as y is equal to kt. அதனால dy/dt எடுக்கும்போது you are getting velocity of that lift கிடைக்குது. அப்போ you are getting k ன்னு வருது. d²y/dt² எடுக்கும்போது ஒரு வாட்டி கூட டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது you are getting 0ன்னு வருது. தட் இஸ் நத்திங் பட் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வாட்? 0. இப்போ பாருங்கள், அந்த பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன் எங்கே தான் அந்த பெண்டுலம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு, அது நமக்கு ஒரு லிஃப்ட் மாதிரி எடுக்கலாம். லிஃப்ட் மொத்தமாக மூவ் பண்ணிட்டு இருக்கு. அக்கார்டிங் டு த இக்குவேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தட் லிஃப்ட் ஈக்குவல் டு y இஸ் ஈக்குவல் டு kt. அப்போ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட செகண்ட் டெரிவேட்டிவ் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஆக்சிலரேஷன் கிடைக்குது. அண்ட் தட் ஆக்சிலரேஷன் இஸ் கம்மிங் டு பி வாட்? 0. அப்போ அதனாலே பெண்டுலத்தை லிஃப்ட்டுக்குள்ளே தான் பெண்டுலம் வச்சிருக்கு. ஆனால் லிஃப்ட்டை தான் அவங்க இன்டைரக்ட்லி சொல்லிட்டு இருக்கு, டைரக்டாக சொல்லலை. அப்போ ஆக்சிலரேஷன் 0. அப்போ அப்வர்ட் ஆக்சிலரேஷன் கேஸில் டைம் பீரியட் நம்ம படிச்சிருக்கு. வாட் இஸ் 2π ×
L by G plus A upward accelerating lift, downward accelerating lift ஆகும்போது it is what? G minus A. இது ஞாபகம் இருக்கல்ல? ஆனால் இங்கே எந்த வருது? In this question, here acceleration எவ்வளோ வருது? 0 தான் வருது. அதனால டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு எது வருது? 2π into root of L by Gன்னு மட்டும்தான் வருது. 2π into root of L by Gன்னு மட்டும்தான் வருது. What you can understand? இதில் வந்து time period மாறலை. ஃபர்ஸ்ட் கேஸில் 2π into root of L by G, second கேஸிலும் time period is what? 2π into root of L by G. அதனால் in both cases T1 and T2 are equal. அதனால் T1 square by T2 square ratio எடுக்கும்போது எதுதான் வருது? 1:1 தான் வரும். Because in this case there is no acceleration for point of suspension. Point of suspension means அந்த லிஃப்ட்டுக்கு மூமெண்ட் கிடையாதுன்னு. அந்த லிஃப்ட்டுக்கு வந்து மூமெண்ட் இருக்குது, ஆனால் ஆக்சிலரேஷன் கிடையாது. ஓகே, that is question number 10, option 3 தான் வரும். ஓகே, இனி பாருங்க question number 11 பாருங்க CP by CV ratio. பாருங்க CP and by CV ratio நம்ம என்ன சொல்லு? காமா, ratio specific heat. இந்த காமா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு 1 plus 2 by F. what is F? F is nothing but degree of freedom. അപ്പോൾ ഇത് வந்து നമ്മൾ മാച്ചിങ് தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு A வந்து மோனோ அட்டோமிக். அப்போ மோனோ ஆகும்போது ஏது வருவோட? மோனோ ஆகும்போது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நமக்கு எப்படி எடுക്കാം? 3 degrees of translation. அதனால காமாയുടെ വാല്യൂ ഏത് വരും? CP by CV 1 plus 2 by 3 that is equal to 5 by 3 എന്ന് தான் വരും. 5 by 3. ഓക്കെ, മോണോ അറ്റോമിക് ആകുമ്പോൾ. ഓക്കെ, മോണോ അറ്റോമിക് ആകുമ്പോൾ. ഇനി ഡയാറ്റോമിക് ആകുമ്പോൾ எப்படி എടുക്കാം? ഡയാറ്റോമിക് ആകുമ്പോൾ ഡിഗ്രി ഓഫ് ഫ്രീഡം ഡയാറ്റോമിക് റിജിഡും ഇരിക്കും, ഡയാറ്റോമിക് നോൺ റിജിഡും ഇരിക്കും. ഓക്കെ, റിജിഡ് ആകുമ്പോൾ വൈബ്രേഷൻ എടുക്ക തേവയില്ല, നോൺ റിജിഡ് ആകുമ്പോൾ വൈബ്രേഷൻ എടുക്കണം. ആ വൈബ്രേഷൻ എടുക്കണമാ വേണ്ടാമോ എന്ന് தான் இந்த ரிஜிட் அண்ட் நான் ரிஜிட் இண்டிகேட் பண்ணுது. அப்போ டயாட்டோமிக் ஃபர்ஸ்ட் கேஸில் டயாட்டோமிக் பாருங்க, இது வந்து ரிஜிഡ് ഡയാറ്റോമിക്. ഓക്കെ, ഫസ്റ്റ് നമുക്ക് ரிஜிഡ് ഡയാറ്റോമിക് എടുக்கலாம். ரிஜிഡ് ഡയാറ്റോമിക് എടുക്കുമ്പോൾ ഡിഗ്രി ഓഫ് ഫ്രീഡം 5 വരും. ബിക്കോസ് 3 ട്രാൻസ്ലേഷൻ 2 റൊട്ടേഷൻ. അപ്പോൾ അതിനാൽ ഗാമ ഏത് വരുന്നത്? ഗാമ ഈസ് ഈക്വൽ ടു 1 plus 2 by 5 ദാറ്റ് ഈസ് ഈക്വൽ ടു വാട്ട്? 7 by 5 വരും. ഓക്കെ, ഇനി അടുത്തത് ഏത് വരുന്നത്? നോൺ റിജിഡ് ഡയാറ്റോമിക്. இந்த നോൺ റിജിഡ് ഡയാറ്റോമിക് ആകുമ്പോൾ ഡിഗ്രി ഓഫ് ഫ്രീഡം எப்படி എടുക്കാം? 3 ട്രാൻസ്ലേഷൻ 2 റൊട്ടേഷൻ. ഓക്കെ, അപ്പോൾ 5 ആச்சு. ഒരു വൈബ്രേഷൻ കൂടി എടുക്കണം. ஆனால் ഒരു വൈബ്രേഷൻ അസോസിയേറ്റ് பண்ணி ഒന്നൊന്ന് போடக்கூடாது, 2 ഡിഗ്രീസ് ഓഫ് ഫ്രീഡം വരും. ഓക്കെ, മറക്കാതിங்க. വൈബ്രേഷൻ, ഒരു വൈബ്രേഷൻ വന്നാൽ ഡിഗ്രീസ് ഓഫ് ഫ്രീഡം 2 വരും. അതിനാൽ 3 ട്രാൻസ്ലേഷൻ 2 റൊട്ടേഷൻ ആൻഡ് 2 വൈബ്രേഷണൽ ഫ്രീഡം കൂടെ ചേർത്ത് എவ்வளோ വരും? യു ആർ ഗെറ്റിംഗ് ഡിഗ്രി ഓഫ് ഫ്രീഡം 7 വരും. അപ്പോൾ അതിനാൽ ഗാമ ഈസ് ഈക്വൽ ടു വാട്ട്? 1 plus 2 by 7 യു ആർ ഗെറ്റിംഗ് 9 by 7 വരും. ഓക്കെ, യു ആർ ഗെറ്റിംഗ് 9 by 7. ആൻഡ് ട്രയാറ്റോമിക് ആകുമ്പോൾ അറ്റോമിക് റിജിഡ് தான் കേട്ടിരിക്കും. അപ്പോൾ വൈബ്രേഷൻ എടുക്ക വേണ്ട. അപ്പോൾ 6 ഡിഗ്രി ഓഫ് ഫ്രീഡം தான் വരും. യു ആർ ഗെറ്റിംഗ് വാട്ട്? 6 ഡിഗ്രി, 3 ട്രാൻസ്ലേഷൻ 3 റൊട്ടേഷൻ. അതിനാൽ അതിൻ്റെ കേസിൽ ഗാമ എவ்வளோ വരും? ഗാമ വിൽ ബി 2 by 6. അപ്പോൾ 1 by 3 യു ആർ ഗെറ്റിംഗ് വാട്ട്? 4 by 3 தான் வருது. ஓகே, அப்போ நம்மளை மேட்சிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மோனோ அட்டோமிக் ஆகுമ്പോൾ 5 by 3. அப்போ மோனோய்க்கு பாருங்கள், இங்கே மேட்சிங் பண்ணும்போது இப்படி தான் வருது. டயாட்டோமிக் ரிஜிட் ஆகும்போது 7 by 5. டயாட்டோமிக் ரிஜிட் ஆகும்போது இப்படி தான் மேட்சிங் பண்ணுறேன். இனி பாருங்கள், டயாட்டோமிக் நான் ரிஜிட் ஆகும்போது 9 by 7 இப்படி தான் மேட்சிங் பண்ணுது. ட்ரையாட்டோமிக் ரிஜிட் ஆகும்போது 4 by 3 இந்த மாதிரி மேட்சிங் பண்ணுது. ஓகே, அப்போ பாருங்கள், ஏக்கு ஆப்ஷன் 4, ஏ ஆப்ஷன் 4 வருது. ഇതിൽ മാച്ച് ആകുന്ന ഓപ്ഷൻ ഏത് വരും? ക്വസ്റ്റ്യൻ നമ്പർ 11 മാച്ചിങ് ഓപ്ഷൻ 3 தான் வருது. ஓகே, மேட்சிங் ஆப்ஷன் 3 தான் வருது. ஓகே, ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். நீங்கள் ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணி பாருங்கள். டைரக்ட் கொஸ்டின், வெரி சிம்பிள். ഇനി பாருங்க ക്വസ്റ്റ്യൻ നമ്പർ 12, ഒരു ടി വി ഡയഗ്രാം, ടെമ്പറേച്ചർ വോളിയം ഡയഗ്രാം കൊടുത്തിരിക്കും. the given mass of a gas, ஒரு நம்ம கையில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கேஸ் இருக்கு. கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுது மீன்ஸ் வால்யூம் இன்க்ரீசஸ். ஓகே, இனிஷியல் ஸ்டேட் ஏது? இனிஷியல் ஸ்டேட் வந்து இந்த பாயிண்ட் தான். ஓகே, இந்த பாயிண்ட் தான் இனிஷியல் ஸ்டேட். ஃபைனல் ஸ்டேட் தான் பி. ஏ இருந்து பியிലേക്ക് போகுது. ஆனால் 3 ப்ராசஸ் அது ஃபாலோ பண்ணுது, 3 வழி அது போகுது. ஓகே, ஃபஸ்ட்டு பாத் 1, செகண்டு பாத் 2, தேர்டு வந்து பாத் 3. ஓகே, ஒவ்வொரு கேசஸிலும் பண்ணுற ஒர்க்கு பாருங்கள், W1, W2 அண்ட் W3. தென் ഈ വർക്ക് ബിറ്റ്വീനുള്ള റിലേഷൻ தான் கேட்டிருக்கு. ஓகே,
இப்போ பாருங்கள் நமக்கு பாத்து 1 ஒவ்வொரு கேஸாக நமக்கு பார்க்கலாம். பாத்து 1 ஓகே, பாத்து 1 எடுக்கும்போது பாத்து 1 பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு செக்ஷன் ഈസ് കോൺസ്റ്റൻറ്റ് വോളിയം പ്രോസസ്. ഓക്കെ, കോൺസ്റ്റൻറ്റ് വോളിയം ആയതിനാൽ ആ കേസിൽ വർക്ക് വരാതെ ഐസോകോറിക് വോളിയം റിമെയിൻസ് കോൺസ്റ്റൻറ്റ്. ഓക്കെ, വെർട്ടിക്കൽ ആക്സിസ് തന്നെ വരുന്നത്, വെർട്ടിക്കലാக தான் கிராஃப் நிற்குது. அதனால ஒர்க் டன் வில் பி வாட், ஆ கேஸில் 0. ஆனால் செகண்ட் போர்ஷன் சொல்லும்போது இந்த செக்ஷனில் ஒர்க் வரும். அது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஐசோதெர்மல் ப்ராசஸ் ஆகுമ്പോൾ വർക്ക് ഡൺ. ആ ഫസ്റ്റ് കേസിൽ വർക്ക് ഡൺ W1 எப்படி എഴുതാം, NRT നാച്ചുറൽ ലോഗരിതം. അങ്ങനെ ടെമ്പറേച്ചർ വന്ന് ഈ ടെമ്പറേച്ചർ നമുക്ക് எப்படி എടുക്കാം, T1 എന്ന് എടുക്കാം. இந்த ടെമ്പറേച്ചർ നമുക്ക് T2 എന്ന് എടുக்கலாம். ഓക്കെ, അപ്പോൾ NRT1 എടുக்கலாம். NRT1 final volume by initial volume. Final volume means volume at B state and initial volume is volume at A state. இப்படி தான் வருது. இதான் பாத் 1ல வர்க் டன். இனி பாருங்க பாத் 2 எழுத, பாத் 2. ஓகே, பாத் 2 எடுக்கும்போது எது வருது, பாத் 2 வந்து பாருங்க டிவி டயக்ராம் தான். டெம்பரேச்சர் அண்ட் வோலியம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டெம்பரேச்சர். அப்போ அது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தானே அப்படி நடக்கும், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஆயதுனால தான் டிவி இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஒரிஜின். ஆ கிராஃப் பாருங்க, செகண்ட் லைன் பாசஸ் த்ரூ ஒரிஜின். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சிருக்கிற பாருங்க, அது ஒரிஜினில் த்ரூ வரைஞ்சிருக்கு, இந்த மாதிரி ஒரிஜினில் வரைஞ்சிருக்கு. அப்போ அதனால டெம்பரேச்சர் ப்ரொபோர்ஷனல் டு வோலியம், therefore that process is dash process, isobaric process. Okay, isobaric at constant pressure only we can say that temperature is proportional to volume. அதனால தான் graph is passing through origin. Okay, அப்போ பாருங்க பாத் 2ட கண்டினியூஷன் நம்ம இங்கே எழுதிய எவ்வளோ வரும், ஒர்க் டன் கான்ஸ்டன்ட் ப்ராசஸில் செகண்ட் ப்ராசஸில் ஒர்க் டன் அப்போ எழுதாம் ப்ரெஷர் இன்டு சேஞ்ச் இன் வோலியம்னு எழுதலாம். ஆனால் PV is equal to NRT கான்செப்ட் வச்சுட்டு எப்படி எழுதாம், NR delta T ன்னு எழுதலாம். ஓகே, it is equal to NR delta T, final temperature minus initial temperature. Therefore N into R into final stateல temperature T1 B state and initial state A state temperature is T2. அப்போ NR T1 minus T2, that is the work done in second case. இனி பாருங்க பாத் 3 எடுக்கும்போது, பாத் 3 மீன்ஸ் வாட், பாத் 3 எது வரும், A to B. பாத் 3 வரும்போது அதுவும் ஃபர்ஸ்ட் கேஸில் பாருங்க இந்த செக்ஷன் பாருங்க, இந்த செக்ஷனில் ஒர்க் டன் இஸ் வாட், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். இந்த செக்ஷன் பாருங்க, இந்த செக்ஷன் ஒர்க் டன் வில் பி வாட் 0 பிகாஸ் இட் இஸ் ஐசோகோரிக். அப்போ அது பாருங்க ஐசோதெர்மல் தான். பாத் 3ட அந்த பார்ஷன் ஐசோதெர்மல். அதனால நமக்கு என்ன சொல்லலாம், ஐசோதெர்மலும் ஐசோகோரிக்கும் சேர்ந்து தான். ஐசோகோரிக்கு நான் அது ஒர்க்கு வராது, அதனால் தெர்மல் போர்ஷன் மட்டும் எடுக்கும்போது NR ஆ செக்ஷனில் டெம்பரேச்சர் ஏது, இந்த டெம்பரேச்சர் இஸ் T2ன்னு தான் நான் மார்க் பண்ணியிருக்கு, T2 LN ஃபைனல் வோலியம் பை இனிஷியல் வோலியம் தட் இஸ் ஈக்குவல் டு W3. அப்போ பாருங்க நமக்கு W3 கிடச்சிருக்கு, W1 கிடச்சிருக்கு, W2 கிடச்சிருக்கு. அப்போ இந்த W1 அண்ட் W3 கம்பேர் பண்ணுங்க. அதில் சிமிலராகிட்டு நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. ஆனால் T2 நமக்கு தெரியும், T2 இஸ் ஸ்மாலர் தேன் T1. கிராஃப் பார்த்தாலே தெரியும், T2 சின்னது, T1 பெருசு. அதனால் W3யும் W1ம் கம்பேர் பண்ணும்போது என்ன செய்யும், R செய்யும், log VB by VA செய்யும். அப்போ டெம்பரேச்சர் டேர்ம் ஒன்றில் T1 ஒன்றில் T2. அதனால் W1 greater than W2. Obviously I can say that W1 greater than W2. இனி பாருங்க W3 எடுக்கும்போது NR into T2 minus T1 minus T2. அப்போ அது ஒரு மல்டிப்ளிகேஷன் தான் வருது. பாருங்க அது ஒரு சின்ன டேர்ம் தான், N R தான் வருது. அப்போ லீஸ்ட் வேல்யூ எது வருது, W3 தான் வருது. ஓகே, நான் இங்கே எழுதியதில் ஒரு சின்ன வித்தியாசம் பாருங்க. W1 and W3 கம்பேர் பண்ணும்போது W1 is greater than W3. W1 is greater than W3 வருது. ஓகே, and NR into T1 minus T2 இது ஐசோபாரிக். அப்போ W2 தான் வரும். நமக்கு அது கம்பேர் பண்ணி எழுதலாம், W1 அதை விட சின்னது W2 or W3. இனி அனதர் மெத்தட் என்ன தெரியுமா, உங்களுக்கு டிவி டயக்ராத்தை ஈஸியாக PV டயக்ராம் ஆக்கி மாற்றலாம். PV டயக்ராம் ப்ரெஷர் வோலியம் டயக்ராம் ஏரியா கம்பேர் பண்ணிட்டு எழுதலாம். ஓகே, அது அனதர் மெத்தட், அது நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகே,
இனி பாருங்க கொஸ்டின் நம்பர் 13. அது வந்து கார்னோட் என்ஜின் தான். கார்னோட் என்ஜினோட எஃபிஷியன்சி, ரெண்டு என்ஜின்ஸ் கொடுத்திருக்கு. எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்னது? 1 மைனஸ் T2/T1. இதுதான் எஃபிஷியன்சி ஃபார்முலா. அப்போ பாருங்க ரேஷியோ ஆஃப் எஃபிஷியன்சி தான் கேட்டிருக்கு. அப்போ பாருங்க எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் என்ஜின் ஏ எழுதலாம். ஈட்டா ஆஃப் ஏ ஃபர்ஸ்ட் என்ஜின் ஏது, அதோட சிங்க் டெம்பரேச்சர் சோர்ஸ் டெம்பரேச்சர் கொடுத்திருக்கு. அப்போ 1 மைனஸ் சிங்கோட டெம்பரேச்சர் எவ்வளோ? 350 அண்ட் சோர்ஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ? 400. அப்போ 1 மைனஸ் இது 0 கட் ஆகும். 35 நமக்கு 5 வச்சு கட் பண்ணும்போது 7 டிவைடட் பை 8 தான் வருது. 8/7 1/8 தான் வருது. ஓகே, எஃபிஷியன்சி ஆஃப் என்ஜின் ஏ. இதே மாதிரி எஃபிஷியன்சி ஆஃப் என்ஜின் பி எழுதும்போது எது வருது? என்ஜின் பியோட சோர்ஸ் இஸ் 350 and sink is 300. அப்போ பாருங்க 300/350 தான் வருது. அப்போ 1 minus 30/35. again 5 வச்சு கட் பண்ணும்போது 6/7. we are getting 1/7 தான் வருது. அப்போ பாருங்க what is the ratio of efficiency of A by efficiency of B? அப்போ 1/8 divided by 1/7. அப்போ you are getting 7 அங்கே மேலே போகும், 8 கீழே வரும். 7:8 தான் வருது. 7:8. அப்போ 7/8. அப்போ 7/8 ஏது? ஆப்ஷன் 3. அப்போ 13 ஆப்ஷன் 3 டைரக்ட் கொஸ்டின். கார்னோட் என்ஜின். ஓகே, இனி பாருங்க கொஸ்டின் நம்பர் 14. the measuring Young's modulus of elasticity a student gets value y during winter. ஒரு மெட்டீரியலோட யங்ஸ் மாடுலஸ் நம்ம விண்டர் சீசனில் டெம்பரேச்சர் கம்மியாയിരിക്കും. ஓகே, repeating the same experiment with the same material during the summer, Young's modulus will be dash. അപ്പോൾ இந்த சம்மர் அண்ட் விண்டர்னு கேட்குമ്പോൾ மைண்டில் ஸ்ட்ரைக் பண்ண வேண்ட விஷயம் வந்து டெம்பரேச்சர். ஓகே, சம்மரில் வந்து டெம்பரேச்சர் அதிகம், விண்டர் வந்து டெம்பரேச்சர் கம்மி. അപ്പോൾ யங்ஸ் மாடுலஸ் அண்ட் டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் யங்ஸ் மாடுலஸ். ഒന്ന് നേച്ചർ ഓഫ് മെറ്റീരിയൽ, രണ്ടാമത്തെ வந்து டெம்பரேச்சர், அடுத்து வந்து ஹேமரிங், அனீலிங். இதெல்லாமே யங்ஸ் மாடுலஸை அஃபெக்ட் பண்ணுன ஃபேக்டர்ஸ் நம்ம தியரி படிச்சிருக்கு. இப்போ பாருங்க இந்த டெம்பரேச்சர் சம்மர் ஆகும்போது டெம்பரேச்சர் கூடும்போது யங்ஸ் மாடுலஸ் குறையும், இட் வில் டிக்ரீஸ். ஓகே, இப்போ விண்டரில் வந்து டெம்பரேச்சர் கம்மி, அதனால யங்ஸ் மாடுலஸ் ஜாஸ்தி ஆയിരിക്കും. ஆனால் സെയിം மெட்டீரியல் சம்மரில் எடுக்கும்போது டெம்பரேச்சர் ஜாஸ்தி, அதனால யங்ஸ் மாடுலஸ் குறையும். therefore we can say that lesser than y தான் வரும். சம்மர் சீசனில் வந்து இட் வில் பி லெஸர் தேன் y. ஆனால் மெட்டீரியல் சேம் ஆயதுனால யங்ஸ் மாடுலஸ் சேம் ஆയിരിക്കും, அப்படி ஒரு கன்செப்ட் வரும். ஆனால் அவரோட டெம்பரேச்சர் டிபெண்ட் தான். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் யங்ஸ் மாடுலஸ்? ഒന്ന് ஹேமரிங், ഒന്ന് அனீலிங், ഒന്ന് நேச்சர் ஆஃப் மெட்டீரியல், அதர் வந்து டெம்பரேச்சர். as டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் யங்ஸ் மாடுலஸ் டிக்ரீசஸ். ஓகே, அது நார்மலி നമ്മളൊരു மெட்டലിനെ ஹீட் பண்ணும்போது யங்ஸ் மாடுலஸ் அப்போது അതിൻ്റെ ரிஜிடிட்டியை தான் അതിൻ്റെ ஹார்ட்னஸ் தான் இண்டிகேட் பண்ணும். ஒரு மெட்டலை நம்ம ஹீட் பண்ணும்போது அது ரொம்ப சாஃப்ட் ஆகும்ல, ரொம்ப ஹை டெம்பரேச்சரில். அப்போ അതിൻ്റെ ഒരു ரிஜிடிட்டி கம்மியாகும்போது பாருங்கள் மோலிகுலார் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் மாறுது, மோலிகுலார் ஃபோர்ஸஸ் குறையுது, அப்போது யங்ஸ் மாடுலஸும் குறையும். டெம்பரேச்சர் கூடும்போது யங்ஸ் மாடுலஸ், அஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் யங்ஸ் மாடுலஸ் டிக்ரீசஸ். ஓகே, that is the relation. அப்போ கொஸ்டின் நம்பர் 14 ஆப்ஷன் 3 தான் வருது. ஓகே, அப்போ இனி பாருங்க கொஸ்டின் நம்பர் 15. இனி பாருங்க டு டிட்டர்மைன் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர், த ரேடியஸ் ஆஃப் மெனிஸ்கஸ் இஸ் மெஷர்டு வித் த ஹெல்ப் ஆஃப் ട്രാവലിംഗ് മൈക്രോസ്കോപ്പ്. അതൊരു കൺസെപ്റ്റ് தான், ഒരു എക്സ്പെരിമെൻറ്റ് தான், വേറൊന്നുമല്ല. നമ്മൾ ഒരു ബീക്കറിൽ തണ്ണി എടുക്കുമ്പോൾ അല്ലെങ്കിൽ ലിക്വിഡ് എടുക്കുമ്പോൾ ലിക്വിഡ് ഫ്രീ സർഫസ് തന്നെ അത് കോൺകേവ് ഓർ കോൺവെക്സ് மெனிஸ்கஸ் நிற்கும். ஓகே, இப்போ அந்த மெனிஸ்கஸோட ஷேப்பு நமக்கு எப்படி மெஷர் பண்ணலாம்? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் ஸ்டாண்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு மைக்ரோஸ்கோப்பு தான் இருக்கும். இதில் தான் நம்ம என்ன சொல்லும்? ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். ஓகே, இது வெர்டிக்கல் ஸ்டாண்டில் வந்து மேலேக்கும் கீழேக்கும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நம்ம ஒப்சர்வர் வந்து இந்த ஒரு மைக்ரோஸ்கோப் இந்த ஒரு இங்கே தான் ஒப்சர்வர்ட் ஐ நிற்கும். இந்த த்ரூ திஸ் இஸ் ஒப்சர்வர்ஸ் ஐ, இது வச்சுட்டு நமக்கு ஹீ வில் லுக் த்ரூ திஸ் டிவைஸ். ஓகே, അപ്പോൾ ഇത് வந்து நமக்கு மெனிஸ்கஸிൻ്റെ லெவலில் கொண்டு வைக்கலாம். நமக்கு இந்த மாதிரி வெர்டிக்கலி அது அட்ஜஸ்ட் பண்ணலாம். வெர்டிக்கலி வி கேன் அட்ஜஸ்ட் தட். அதுதான் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். ஆப்ஷன் 3 தான் வரும். ஓகே, நீ கொஸ்டின் நம்பர் 16 வந்து ஏ சாலிடு மெட்டாலிக் ஸ்பியர், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கண்டக்டர்ஸ். அப்போ ഈ சாலிடு மெட்டாலிக் ஸ்பியர் வந்து நம்ம ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே வைக்கும்போது ஃபீல்டு லைன்ஸ் எப்படி வரும் தான் கொஸ்டின்.
അപ്പോൾ பாருங்க ஃபீல்ட் லைன்ஸ் വരുന്ന பாருங்க மெட்டலோட ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சிருக்கோம். ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி தான் வரும்? மெட்டல் ஃபார் ஏ மெட்டல் மெட்டலுக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 தான் வரணும். அதே மாதிரி மெட்டல்லேக்கு வந்து ஏறும்போதும் அது இந்த வெளியே போகும்போதும் பெர்பெண்டிகுலர் டு மெட்டல் சர்ஃபஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் பெர்பெண்டிகுலர். அப்போ இந்த டயக்ராம் வச்சு பார்க்கும்போது வருന്ന இன்கமிங் ஃபீல்டு லைன் பாருங்க, இந்த மெட்டல் பீஸ் நம்ம எடுக்கும்போது இந்த ஃபீல்ட் லைன் வந்து இப்படி இன்சிடென்ட் ஆகும்போது பாருங்க, இந்த ஃபீல்டு லைன் வந்து இன்சிடென்ட் ஆகும்போது இந்த சர்ஃபஸுக்கு பெர்பெண்டிகுலராக இன்சிடென்ட் ஆக வேண்டி இருக்கு 90 டிகிரி. அதே மாதிரி அது லீவ் பண்ணும்போதும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டு த surface of the metal. அதனாலே நம்மட fourth diagram அதே மாதிரி inside electric field will be what? 0. அதனால ഈ fourth line தான் நம்மட correct answer. அப்ப 16th option 4 தான் வரும். That is electrostatic properties of metallic conductors. நம்ம படிச்சிருக்கு, right? இனி question number 17. A 20 microcoulomb charge is placed inside a closed surface. ஏதோ ஒரு closed surface இருக்கு. அந்த closed surface flux linkage is 5. அப்போ பாருங்க, if 80 microcoulomb more charge extra ஒரு 80 coulomb charge கூட நம்ம அந்த சர்ஃபஸ்க்குள்ள போடுது, what is the change in flux? இப்போ பாருங்க, இனிஷியலி இதுதான் நம்மட closed surface. ഈ closed surface நம்ம வேறொரு பேர் சொல்லும். what is that? கோஷியன் சர்ஃபஸ். இந்த கோஷியன் சர்ஃபஸ்க்குள்ள ஆரம்பத்தில் எவ்வளோ இருக்கடே? 20 மைக்ரோகூலோம் சார்ஜ் தான் இருக்கு. எவ்வளோ இருக்கு? 20 மைக்ரோகூலோம். 20 மைக்ரோகூலோம். அப்போ ഇതിന്ന് വരുന്ന ഫ്ലക്സ് എവ്വളോ? ടോട്ടൽ ഫ്ലക്സ് എവ്വളോ? ടോട്ടൽ ഫ്ലക്സ് ഈസ് വാട്ട്? 5. ടോട്ടൽ ഫ്ലക്സ് ഈസ് വാട്ട്? 5. ഈ 5 നെറ്റ് எப்படி கண்டுபிடிக்கலாம்? 5 നെറ്റ് டோட்டல் என்க்ளோஸ்டு சார்ஜ் டிவைடட் பை எப்சிலோன் 0. இதுதான் நம்ம கோஸ் தியரம். என்க்ளோஸ்டு சார்ஜ் பை எப்சிலோன் 0. அப்போ பாருங்க, இந்த 5 யாருக்கு ப்ரொபோர்ஷனல்? 5 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என்க்ளோஸ்டு சார்ஜ் Q enclosed. that is our relation. okay, net flux is proportional to enclosed charge. அப்போ பாருங்க, அந்த 20 கூலோம் சார்ஜ் இருக்கும்போது தான் நமக்கு எவ்வளோ வருது? 5 ஃப்ளக்ஸ் வருது. அப்போ பாருங்க, அப்போ ஃப்ளக்ஸ் ப்ரொபோர்ஷனல். அப்போ இனிஷியல் ஃப்ளக்ஸ் டிவைடட் பை ஃபைனல் ஃப்ளக்ஸ் எப்படி தான்? இனிஷியல் என்க்ளோஸ்டு சார்ஜ் டிவைட் பை ஃபைனல் என்க்ளோஸ்டு சார்ஜ். இப்போ பாருங்க, இனிஷியல் என்க்ளோஸ்டு சார்ஜ் எவ்வளோ வருது? இனிஷியல் என்க்ளோஸ்டு சார்ஜ் 20 மைக்ரோகூலோம். ஃபைனல் எவ்வளோ வருது? ஃபைனல் இப்போ பாருங்க, ஆல்ரெடி 20 இருக்கு. 80 மைக்ரோகூலோம் எக்ஸ்ட்ரா போடுதுன்னு தான் சொல்லியிருக்கு. எக்ஸ்ட்ரா அடிஷனல். அப்போ டோட்டல் என்க்ளோஸ்டு சார்ஜ் எவ்வளோ ஆகும்? ஏற்கனவே 20 இருக்கு, ப்ளஸ் 80 கூட வரும்போது 100 தான் வரும். இல்லாமல் 80 எழுதக்கூடாது, 100 தான் வரும். பிகாஸ் 80 மோர் அப்படி தான் சொல்லியிருக்கு. அப்போ அதனாலே எவ்வளோ வரும்? திஸ் இஸ் 1/5 வரும். இப்போ பாருங்க, அந்த ஃபைனல் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு 5 டைம்ஸ் இனிஷியல் ஃப்ளக்ஸ் வந்து வரும். அப்போ therefore ஃபைனல் ஃப்ளக்ஸ் இஸ் வாட்? 5 into 5 தான் வருது. அப்போ ஆரம்பத்தில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருந்துச்சு? 5 ஃப்ளக்ஸ். இப்போ எவ்வளோ ஃப்ளக்ஸ்? 5 into 5. ஓகே, அப்போ வாட் இஸ் அ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ்? வாட் இஸ் அ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ்? அதுதான் கொஸ்டின். இந்த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இஸ் வாட்? ஃபைனல் வேல்யூ ஆஃப் ஃப்ளக்ஸ் மைனஸ் இனிஷியல் வேல்யூ. that is equal to 4/5. that is equal to what? 4/5. okay, இப்போ பாருங்க, 4/5 தான் ஆன்சர். ஆப்ஷன் 1. கொஸ்டின் நம்பர் 17 ஆப்ஷன் 1 தான் வரும். ஓகே, இனி பாருங்க, கொஸ்டின் நம்பர் 18. a parallel plate capacitor, capacitance C and charge Q. sorry, question number 18. Question number 18. A parallel plate capacitor, capacitance C தான் இருக்கு, charge Q இருக்கு, potential between the plate is V. The work done to triple the distance between the plates. ஆரம்பத்தில் ஒரு D separation தான் இருக்கு. ஓகே, நமக்கு ஒரு parallel plate capacitor இருக்கு. ஓகேவா? அப்போ இதுதான் நம்ம parallel plate capacitor. Distance of separation we can say what? D. ஓகே, இப்போ இனிஷியல் கேஸில் கெப்பாசிட்டன்ஸ் சின்னு எழுதலாம். ஓகே, சி இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் எப்சிலோன் 0 A/D நம்ம படிச்சிருக்கு. பேரல் பிளேட் கெப்பாசிட்டர். இதில் வந்து சார்ஜஸ் இருக்குது, இதில் வந்து சார்ஜஸ் இருக்குது, Q சார்ஜஸ் தான் இருக்குது. அப்போ இனிஷியலி ஸ்டோர்டு எனர்ஜி எப்படி எழுதாம்? இனிஷியல் ஸ்டோர்டு எனர்ஜி UI. இனிஷியல் ஸ்டோர்டு எனர்ஜி ½ CV² எழுதலாம். ஓர் சார்ஜ் டேர்ம்ஸில் எழுதியா Q² by 2C எழுதலாம். ஓகே, Q² by 2C.
இப்போ பாருங்கள் இனி ஃபைனலி இதோட செப்பரேஷன் மட்டும்தான் நம்ம மாற்றுது, வேறு ஒன்றும் மாற்றலை. வி ஆர் நாட் சேஞ்சிங் த சார்ஜ் ஆர் சம்திங், நம்மள பிளேட்டு செப்பரேஷன் ஜாஸ்தி ஆகுது. இப்போ பாருங்கள் பிளேட்டு செப்பரேஷன் கூடும்போது கப்பாசிட்டன்ஸும் இந்த சியும் இந்த டியும் பாருங்கள் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். சி அண்ட் டி ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். பிளேட்டு டிஸ்டன்ஸ் கூடும்போது, டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன், த கப்பாசிட்டன்ஸ் வில் டிக்ரீஸ். அப்படி தானே கப்பாசிட்டன்ஸ் வில் டிக்ரீஸ். டி கூடும்போது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் தான். ஓகே, அப்போ பாருங்கள் ஃபைனல் கப்பாசிட்டன்ஸு கம்மியாகும். எவ்வளோ ஆகும், ட்ரிப்பிள் த டிஸ்டன்ஸ். இப்போ இனிஷியலி டியாக இருந்தால் நியூ டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும், நியூ டிஸ்டன்ஸ் பாருங்கள், இ டிஸ்டன்ஸ் பாருங்கள் 3D ஆகும். 3D ஆகும்போது நியூ கப்பாசிட்டன்ஸ் இந்த C dash, இந்த நியூ கப்பாசிட்டன்ஸ் இஸ் வாட், C dash. C dash is equal to எவ்வளோ வரும், C/3 ஆகும். இட் வில் பி வாட், C/3 பிகாஸ் இன்வெர்ஸ் ரேஷியோ. அப்போ இனி ஃபைனல் எனர்ஜி, ஃபைனல் ஸ்டோர்டு எனர்ஜி எடுக்கும்போது சார்ஜின் ஒரு வித்தியாசம் கிடையாது, Q²/2 இன்டு சிக்கு பதிலாக எவ்வளோ போடணும், C/3 போடணும். தேர்ஃபோர் யூ ஆர் கெட்டிங் 3Q² divided by 2C வரும். 3Q²/2C, that is the final charge. ஓகே, அப்போ ஃபைனல் சார்ஜ் கிடையாது, ஃபைனல் எனர்ஜி, ஃபைனல் எனர்ஜி. இப்போ பாருங்கள் இனிஷியல் எனர்ஜி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இனிஷியல் எனர்ஜி நமக்கு தெரியும் Q²/2C. ஓகே, ஃபைனல் ஸ்டோர்டு எனர்ஜி பாருங்கள் 3Q²/2C. அப்போ பாருங்கள் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் எது வரும், ஒர்க் டன். பிளேட்டை இப்படி இழுத்து செப்பரேட் ஆகிறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணணும், அந்த ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி. இப்போ ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி எடுக்கும்போது 3Q²/2C. அப்போ யூ ஆர் கெட்டிங் வாட், 3 மைனஸ் அப்போ 2Q²/2C தான் வருது. 2Q². அப்போ யூ ஆர் கெட்டிங் வாட், Q²/C தான் ஆன்சர் வருது. ஆனால் ஆப்ஷன்ஸில் பாருங்கள், ஆப்ஷன்ஸ் எடுத்தால் அப்படி ஆப்ஷன்ஸு எல்லாமே வோல்டேஜ் அண்டு இதில் தான் கொடுத்திருக்கு. வோல்டேஜில் கொடுத்திருக்கிறதுனால நமக்கு சார்ஜை கன்வெர்ட் பண்ணி வோல்டேஜாக மாற்றணும். சார்ஜை கன்வெர்ட் பண்ணி வோல்டேஜாக மாற்றணும். சார்ஜுக்கு பதிலாக எப்படி எழுதாம், இந்த Q கேன் பி ரிட்டன் as what, C into V, இனிஷியல் வோல்டேஜ் இன்டு இனிஷியல் கப்பாசிட்டன்ஸ். அப்போ பாருங்கள் இது C²/C²V²/C ன்னு போடலாம். CC கட் ஆகும். யூ ஆர் கெட்டிங் வாட், CV². ஓகே, CV² தான் வரும். அப்போ அப்படி ஆப்ஷன் இருக்கா, ஆப்ஷன் இருக்கா, CV². அப்போ 18 ஆப்ஷன் 1, 18 ஆப்ஷன் எது வருது, 1 தான் வருது, CV². ஓகே, ஆப்ஷன் 1 தான் வருது. அப்போ சிம்பிள் கொஸ்டின், இனிஷியல் எனர்ஜி, ஃபைனல் எனர்ஜி. இப்படி எதுக்கு நான் சார்ஜோட டேர்ம்ஸில் எழுதி சால்வ் பண்ணியது, பிகாஸ் ഈ പ്ലേറ്റ് செப்பரேட் பண்ணும்போது கப்பாசிட்டன்ஸும் சேஞ்ச் ஆகும், வோல்டேஜும் சேஞ்ச் ஆகும். ஆனால் சார்ஜ் மட்டும் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது, பிகாஸ் கப்பாசிட்டர் எங்கேயும் கனெக்டட் கிடையாது, ஐசோலேட்டட் கப்பாசிட்டர். அப்போ சார்ஜ் அங்கே தான் நிற்கும், கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். அப்போ ആ சார்ஜ் கான்ஸ்டன்ட் டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்மில் எக்ஸ்பிரஷன் எழுதும்போது கொஞ்சம் கூட ஈஸியாக வருது கால்குலேஷன், அதுக்காக தான் அப்படி பண்ணியது. ஓகேவா? இனி பாருங்க question number 19. The resistance in the two arms of a meter bridge are 6 ohm and R ohm. Okay, the balance point is at a distance L1. Okay, பாருங்க meter bridge diagram எல்லாம் கொடுத்திருக்கு. First caseல balancing length L1 கொடுத்திருக்கு. If the resistance R is shunted means what, parallel connect பண்ணுது. Okay, அப்ப பாருங்க இந்த R க்கு parallel நான் வேறொரு ரெசிஸ்டர் கூட இந்த மாதிரி parallel இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுது. ஓகே, parallelly resistance எவ்வளோ கனெக்ட் பண்ணுது, பை வித் அன் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ், ஒரு ஆம் கூட. அப்போ பாருங்க அந்த ஆரும் இந்த ஆரும் எவ்வளோ ஆகும், parallel ஆகும்போது அந்த பிரான்ச்சோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் R/2 ஆகும். R/2 ஆகும்போது நியூ பேலன்ஸ் பாயிண்ட் ஷிஃப்ட் பை ஏ லெங்த் ஆஃப் 0.4 L1 டுவர்ட்ஸ் B. ஓகே, இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கேஸில் பேலன்சிங் நமக்கு கேஸ் 1 கேஸ் 2 வச்சு எழுதலாம். கேஸ் 1ல் பேலன்சிங் லெங்த் எவ்வளோ, L1 and 100 minus L1. அது எப்படி எழுதாம், ரேஷியோ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 6/R என்று எழுதலாம். ஓகே, இனி பாருங்க கேஸ் 2 ஆகும்போது பேலன்சிங் லெங்த் இஸ் வாட், ஏற்கனவே இவ்வளோ தூரம் எவ்வளோ இருந்துச்சு L1. ஓகே, ஏற்கனவே இவ்வளோ தூரம் எவ்வளோ L1, ஆனால் இது ஷிஃப்ட் பைன்னு தான் எவ்வளோ 0.4 L1. அப்போ பாருங்கள் ஒரு அடிஷ்னல் 0.4 கூட இந்த பக்கம் பியோட சைடிലേക്ക് ஷிஃப்ட் ஆகுது. அப்போ நியூ பேலன்சிங் லெங்த் எவ்வளோ வரும், நியூ பேலன்சிங் லெங்த் L1 ஏற்கனவே இருக்குது, ஒரு 0.4 L1 கூட வருது, அதுதான் எக்ஸ்ட்ரா நியூ பேலன்சிங் லெங்த். ஓகே, அப்போ பாக்கி 100 மைனஸ் L1 ப்ளஸ்
0.4 L1 okay equal to 6 divided by இந்த ஆமில் வித்தியாசம் இல்லை அதர் ஆம் எவ்வளோ ஆகும் r/2 ஆகும் பிகாஸ் இந்த ஆரும் இந்த ஆரும் ஆரும் பேரலாக வருது ஓகே ஆர் பேரல் ஆகும்போது r/2 இதுதான் ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டு ஐ வாண்ட் டு ஃபைண்ட் வாட் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் தட் ஆர் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் தட் ஆர் அப்போ இனி வந்து மேத்தமெட்டிக்ஸ் தான் அப்போ பாருங்க இந்த 2 அங்கு மேலே போகும்போது இந்த 2 அங்கு மேலே போகும்போது you are getting L1 plus அப்போ you are getting 1.4 L1 divided by 100 minus 1.4 L1 okay 100 minus 1.4 L1 equal to 12 divided by R இதுதான் எது வருது செகண்ட் ஈக்குவேஷன் இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஓகே அப்போ இனி நம்ம கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் பண்ணணும் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் சால்வ் பண்ணணும் ஓகே அப்போ பாருங்க இந்த 12 by r நமக்கு 2 into 6 by r ன்னு எழுதலாம் 12 by r we can write what 2 into 6 by r அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணியா நமக்கு என்ன கிடைக்கும் L1 உடைய ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும் ஓகே அப்போ அது இங்கே மாற்றி எழுதலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது L1 divided by 100 minus L1 equal to 6 by R ரெண்டாவது ஈக்குவேஷன் இங்கே ஒரு வாட்டி கூட எழுதாம் 1.4 L1 divided by 100 minus 1.4 L1 equal to 12 divided by R ன்னு எழுதலாம் இதில் வந்து நமக்கு ஆறு தான் வேணும் நமக்கு இப்போ L1க்கு பதிலாக ஆறுட டேர்ம்ஸ்லேக்கு எழுதாம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது L1R ஈக்குவல் டு 600 மைனஸ் 6L1 எழுதலாம் 6L1 எழுதலாம் ஓகே from that R is equal to 600 minus 6L1 by L1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அந்த ஆரை தூக்கி இங்கே போடலாம் அப்போ 1.4 L1 divided by 100 minus 1.4 L1 equal to 12 divided by ஆருக்கு பதிலாக 600 minus 6 L1 divided by L1 போடலாம் அப்போ அந்த L1 அங்கே மேலே போகும்போது 12 L1 divided by 600 minus 6 L1 தான் வரும் இப்போ பாருங்கள் இந்த L1 கட் ஆகும் இனி நமக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் அப்போ பாருங்கள் 1.4 into 600 minus 6 L1 equal to 12 into 100 minus 1.4 L1 எழுதலாம் அப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1.4 into 6 வரும் 1.4 into 6 எவ்வளோ வரும் 24 ரிமைண்டர் 2 84 வரும் ரைட் அப்போ 84 ஆகுമ്പോൾ ഒരു ഡെസിമൽ അവിടെ 2 0 വരും അപ്പോൾ பாருங்க இது 840 இது 8.4 L1 വരും இது 1200 വരും 12 into 14 ஓகே 12 into 10 120 വരും 120 plus 168 വരും 16.8 L1 வரும் அப்போ L1 டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடில் எழுதலாம் ஓகே அப்போ பாருங்கள் இப்போ 16.8 L1 மைனஸ் 8.4 L1 நீங்கள் இது கால்குலேஷன் மட்டும் பண்ணியால் போதும் 1200 மைனஸ் 840 வரும் கொஞ்சம் நீங்கள் எழுதி பாருங்கள் அப்போ 16.8 மைனஸ் 8 அப்போ 16 போய் 8 அப்போ பாருங்கள் 8.4 தான் வரும் 8.4 L1 ஈக்குவல் டு 1200 மைனஸ் 840 அப்போ 200 இது 840 ஆகும்போது 160 வரும் 10 இருந்து 0 போய் 6 தான் வரும் ஓகே இது 360 கரெக்டு தானே 0 இனி L1 equal to 360 divided by 8.4 வரும் L1 equal to 360 by 8.4 ஓகே அப்போ L1 கிடைச்சா நமக்கு R சப்ஸ்டியூட் பண்ணலாம் R is equal to what 600 minus
6 into L1. அப்போ 360 by 8.4 அது சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே 360 by 8.4 நான் அந்த கால்குலேஷன் நிறைய இருந்ததுனால அப்படி எழுதுது into L1. ஓகே 360 divided by 8.4. ஓகே இப்போ கடைசி கால்குலேஷன் பண்ணும்போது கொஸ்டின் நம்பர் எவ்வளோ வருது? கொஸ்டின் நம்பர் இது 8 ohmsன்னு வரும். ஓகே 8 ohms தான் வரும். கடைசி ஆரோட வேல்யூ எவ்வளோ வரும்? 8 ohms. அப்போ கால்குலேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அது ரொம்ப லெங்தி கால்குலேஷன் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் L1 கண்டுபிடிங்க. L1 கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு இதுகிட்ட கால்குலேஷன் வரும். ஓகே நான் அது டைம் டேக்கிங் ஆயதுனால அதை எலாபரேட்டாக பண்ணலை. ஓகே இப்போ பாருங்கள் இந்த இக்குவேஷன் எழுதுன பாருங்கள். ஃபஸ்ட்டு கேஸில் பேலன்சிங் L1 divided by 100 by 100 minus L1 equal to 6 by R. ஓகே ரெண்டாமത്തെ கேஸில் பாருங்கள் இது இட் இஸ் ஷிஃப்டிங் பை 0.4 L1. அப்போ அதனால நியூ பேலன்சிங் லெங்த் L1 ப்ளஸ் 0.4 L1 அப்படி தான் வரும். ஓகே அப்போ 1.4 தான் வரும். அப்போ ரெண்டு இக்குவேஷன்ஸும் நம்ம இங்கே எழுதும்போது இதுதான் நம்முடைய இக்குவேஷன்ஸ். ஓகே இதுதான் நம்முடைய இக்குவேஷன்ஸ். இக்குவேஷன் சால்வ் பண்ணணும். ஓகே அப்போ அதுக்காக நான் ஆறுலேக்கு இக்குவேஷன் கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி பண்ணியாச்சு. ரெண்டு டிவைட் பண்ணியாச்சு. ஓகே ஒரு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. L1 கண்டுபிடிக்குது. L1 இங்கே வருது. நான் மட்டும் அது சிம்பிளிஃபை மட்டும் பண்ணலை. நீங்கள் அது ஃபைனல் ஆன்சர் வந்து 8 ohm வரும். 8 ohm மீன்ஸ் ஆப்ஷன் 1 தான் வரும். ஆப்ஷன் 1 தான் வரும். ஓகே கால்குலேஷன் லெங்தி ஆயதுனால நான் அது ஸ்கிப் பண்ணியது. ஓகே அது ட்ரை பண்ணுங்க. இனி பாருங்க கொஸ்டின் நம்பர் 20. ஏ galvanometer can be converted to ammeter or voltmeter. ஓகே galvanometerനെ ammeter இப்படியாக்கி மாற்றும். ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம எந்தாக்குது அம்மீட்டராக மாற்றுது. வோல்ட்மீட்டராக மாற்றினா சீரீஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம அப்படி பண்ணுது. ஓகே அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் ரெசிஸ்டன்ஸ் வில் பி மேக்ஸிமம் இன் விச் டிவைஸ்? மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் யாருக்கு தான் வரும்? மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த வோல்ட்மீட்டருக்கு தான் வரும். ஓகே அப்போ அதனால் நமக்கு രണ്ട് ഓപ്ഷൻസ് ഈ അമ്മീറ്റർ വരുന്ന രണ്ട് കേസ് നമുക്ക് സ്കിപ്പ് பண்ணலாம். അപ്പോൾ മാക്സിമം റേഞ്ച് யாருக்கு தான் வரும்? வோல்ட்மீட்டர். அதனால் ஆப்ஷன் 2 or ஆப்ஷன் 10 தான் வரணும். அல்ல ஆப்ஷன் 4 இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர் 2 or 4. எதுக்காக அம்மீட்டர் ஸ்கிப் பண்ணியாச்சு? அம்மீட்டருக்கு பேசிக்கலி ரெசிஸ்டன்ஸ் கம்மி தான். வோல்ட்மீட்டர் இஸ் ஏ ஹை ரெசிஸ்டன்ஸ் டிவைஸ். அப்போ பாருங்கள் வோல்ட்மீட்டர் நமக்கு தெரியும். இதுதான் நம்ம கால்வனோமீட்டர். இந்த கால்வனோமீட்டர் கூட நம்ம ஒரு சீரீஸ் ரெசிஸ்டர் கொடுக்கும். கால்வனோமீட்டറുടെ ரெசிஸ்டன்ஸ் ആർജിன்னு சொல்லும். இதுவழி വരുന്ന കറണ്ട് ഗാൽവനോമീറ്റർ കറണ്ട് தான் വരും. ആ കറണ്ട് தான் നമ്മുടെ ഡിവൈസിന് അക്രോസ് நம்ம கனெக்ட் பண்ணுது. டிவைஸின் அக்ரோஸ் பேரல் ஆகிட்டு தான் நம்ம வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணும். பாருங்கள் இந்த சர்க்கிளில் வருന്ന ഈ மொத்தத்தில் ഈ டிவைஸினை தான் we are calling what? வோல்ட் மீட்டர்னு சொல்லுது. അതിൻ്റെ വർക്കിംഗ് தெரியும். അപ്പോൾ ഈ വോൾട്ട് മീറ്ററിന് അക്രോസ് വരുന്ന വോൾട്ടേജ് எப்படி എഴുതാം? ഗാൽവനോമീറ്റർ കറണ്ട് ഇൻറ്റു IG ഇൻറ്റു ഗാൽവനോമീറ്റർ റെസിസ്റ്റർ പ്ലസ് நம்ம கனெக்ட் பண்ணுന്ന சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ். ഈ RG പ്ലസ് R, ഈ RG പ്ലസ് ആറിനെ നമുക്ക് என்ன சொல்லலாம்? IG ഇൻറ്റു RV എന്ന് എഴുതാം. വാട്ട് ഈസ് RV? ടോട്ടൽ റെസിസ്റ്റൻസ് ഓഫ് വോൾട്ട് മീറ്റർ എന്ന് എഴുതലാം. RG പ്ലസ് R വി ക്യാൻ റൈറ്റ് വാട്ട്? RV. ദാറ്റ് ഈസ് നത്തിങ് ബട്ട് ടോട്ടൽ റെസിസ്റ്റൻസ് ഓഫ് വോൾട്ട് മീറ്റർ. ഓക്കെ അപ്പോൾ അത് വെച്ചിട്ട് നമുക്ക് ഈ RV കണ്ടുപിടിക്കലാം. അപ്പോൾ RV ഈസ് ഈക്വൽ ടു എപ്പോഴും എഴുതലാം ഫോർമുല? RV ഈസ് ഈക്വൽ ടു വോൾട്ട് മീറ്റർ റെസിസ്റ്റൻസ് ഡിവൈഡഡ് ബൈ ഗാൽവനോമീറ്റർ കറണ്ട്, മാക്സിമം കറണ്ട് ഇൻ ഗാൽവനോമീറ്റർ. ഇപ്പോൾ പാരുங்க നമുക്ക് വോൾട്ട്മീറ്റർ ഓഫ് റേഞ്ച് 5 എടുത്താൽ ഫസ്റ്റ് കേസ് എടുത്താൽ 5 ഡിവൈഡ് ബൈ ഗാൽവനോമീറ്റർ കറണ്ട് 1 ആംപിയർ, 1 into 10 power -3 1 മില്ലി ആംപിയർ. therefore 5 into 10 power 3 ohms தான் வருது. ஓகே ஃபஸ்ட்டு கேஸ். இனி galvanometer ரேஞ்ச் நம்ம 10 volt எடுக்கும்போது 10 divided by 1 into 10 power -3 தான் வரும். அப்போ யூ ஆர் கெட்டிங் வாட்? 10 power -3 மேலே போகும்போது 10 into 10 power 3 தான் வருது. ஓகே அப்போ மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் யாருக்கு தான் வருது? அந்த 10 volt ரேஞ்ச் ஆகும்போது தான் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் வருது. ஓகே மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஆப்ஷன் 4 தான் வரும். ஆப்ஷன் 4 10 volt. அப்போ ஆப்ஷன் 4 क्वेश्चन नंबर 20க்கு ஆன்சர் ஆப்ஷன் 4. இனி நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க 21. an aluminum wire is stretched to make stretching. അപ്പോൾ നമ്മൾ ഓൾറെഡി தெரியும் ഒരു നോർമലി ഒരു വയറുടെ ലെങ്ത് ഇൻക്രീസ് பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L லெங்த் ஆஃப் த வயர்.
ஆனால் இங்கே பாருங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும் போது ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது அது ஸ்பெஷல் கேஸ். ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் எப்படி எடுக்கணும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எல் ஸ்கொயர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஸ்கொயர். இது மறக்காதீங்க. நார்மலி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஏரியான்னு தான் வரும். ஆனால் ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது மட்டும் எல் ஸ்கொயர் அண்ட் ஏ ஸ்கொயர் அது மறக்காதீங்க. ஓகே, அப்போ ആ ഒരു കൺസെപ്റ്റ് വയ്ക്കുമ്പോൾ പെർസെൻറ്റേജ് ചേഞ്ച് ഇൻ റെസിസ്റ്റൻസ് ഡെൽറ്റ ആർ ബൈ ആർ ഈക്വൽ ടു എപ്പോഴും എഴുതാം 2 ടൈംസ് ഡെൽറ്റ എൽ ബൈ എൽ എന്ന് എഴുതലാം. നമ്മുടെ യൂണിറ്റ്സ് ആൻഡ് മെഷർമെൻറ്റിലെ കൺസെപ്റ്റ്, ആ എറർ കൺസെപ്റ്റ് വെച്ച് എഴുതലാം. അപ്പോൾ ആ ഫ്രാക്ഷണൽ ചേഞ്ച് ഇൻ ലെങ്ത് കൊടുത്തിരിക്കുക. അപ്പോൾ അതിനാൽ പെർസെൻറ്റേജ് ചേഞ്ച് ഇൻ ரெசிஸ்டன்ஸ் எப்படி எடுக்கலாம்? 2 டைம்ஸ் பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் லெங்த். அப்போ 0.4ன்னு போடலாம். வி ஆர் கெட்டிங் வாட்? 0.8%. இவிடுத்த பாருங்கள், அந்த கன்செப்ட் வந்து எல் ஸ்கொயர்னுள்ள கன்செப்ட் மறக்காதீங்க. ஸ்ட்ரெச்சிங் கொஸ்டின் தெளிவாக ரீட் பண்ணுங்க. ஸ்ட்ரெச்டுன்னு சொல்லுது. ஓகே, அப்போ ஆப்ஷன் 3 தான் வரும். ஆப்ஷன் 3, கொஸ்டின் நம்பர் 21, ஆப்ஷன் 3. அது எல்லாமே டிப்பிக்கல் கேசஸ் தான், நீங்கள் அது மறக்காமல் படிச்சிருக்கணும். ஓகே, அப்போ இனி பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 22. ஒரு சர்க்கியூட் கொடுத்திருக்கு. സർക്യൂട്ടിൽ പാരുങ്ക അവിടെ 8 ഓം റെസിസ്റ്ററിന് അക്രോസ് നമ്മൾ ഒരു ബാറ്ററി കൊടുത്തിരിക്കും. ஓகே, ആ ബാറ്ററിയുടെ വോൾട്ടേജ് എவ்வளோ? இ. ആ വോൾട്ടേജ് எவ்வளோன்னு கொஸ்டின். ஆனால் அவங்க ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கு. அந்த பேட்டரி கொடுക്കുന്നதுக்கு முன்னாடியும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கனெக்டிங் தட் செல் கரண்ட் த்ரூ தட் 8 ஓம் ரிமைன் சேம். ஓகே, அப்போ ஒரு ரெசிஸ்டரில் கரண்ட் ஆரை தான் டிபெண்ட் பண்ணுது? அந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜினை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணுது. அப்போ பேட்டரி கொடுക്കുന്നതിന് முன்னாடி நமக்கு எப்படி எழுதலாம்? இந்த 12 வோல்ட் செல் இங்கே இருக்கு. 12 வோல்ட் செல் இங்கே நமக்கு இந்த மாதிரி 3 ரெசிஸ்டர்ஸ் சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 6 ஓம், இது வந்து 8 ஓம், இது வந்து 10 ஓம். அப்போ பாருங்கள், இந்த பேட்டரி கனெக்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த 8 ஓமுக்கு அக்ராஸ் எவ்வளோ வோல்டேஜ் வருமோ அதே சேம் வோல்டேஜ் தான் இந்த பேட்டரி கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வரணும். அதோட மீனிங் என்னது? இந்த வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் 8 ஓம் தான் ஏதாയിരിക്കണം? அந்த செல்லோட வோல்டேஜ். பிகாஸ் ஒரே வோல்டேஜ் இருந்தால் தானே கரண்ட் வித்தியாசம் வராமல் இருக்கும். அப்போ பாருங்கள், நம்ம இந்த பிக்சர் எடுத்தால் இட் இஸ் ஏ சீரீஸ் காம்பினேஷன். சீரீஸ் காம்பினேஷனில் வோல்டேஜ் ரேஷியோ, வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் டிவைஸ் ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோக்கு ஈக்குவல் ஆയിരിக்கும். பொட்டன்ஷியல் டிவைடர் சர்க்யூட், சீரீஸ் சர்க்யூட் இஸ் ஏ பொட்டன்ஷியல் டிவைடர் சர்க்யூட். வோல்டேஜஸ் வில் பி அக்ராஸ் எனி டிவைஸ் இந்த ரேஷியோ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான் வரும். அதனால நமக்கு ആ 8 ഓമുടെ റെസിസ്റ്റൻസ് അത് V2 എന്ന് എഴുതലാം. V2 ഈസ് ഈക്വൽ ടു ടോട്ടൽ വോൾട്ടേജ് ഇൻറ്റു R2 ഡിവൈഡഡ് ബൈ R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. ആ പൊട്ടൻഷ്യൽ ഡിവിഷൻ നമുക്ക് യൂസ് பண்ணலாம். അപ്പോൾ பாருங்க, அந்த செல் கொடுക്കുന്നതിന് முன்னாடி டோட்டல் வோல்டேஜ் இஸ் 12 and it is 8 ohm divided by, we can write 6 plus 8 plus 10. Therefore you are getting what? 12 into 8 divided by 14, 114 தான் வருது. ஓகே, 140 கட் பண்ணும்போது இது 70. you are getting what? 12 into 4 divided by 70 வருது. மறுபடியும் கட் பண்ணலாம். இது 6 ஆகுது, இது 35 ஆகுது. அப்போ you are getting 24 divided by 35. 24 divided by 35 வந்தால் வருது. பாருங்கள், நான் கால்குலேஷன் ஒரு மிஸ்டேக். 140 அல்ல. ஓகே, கால்குலேஷன் பாருங்கள், இந்த ஸ்டெப்பில் 140 கிடையாது, கால்குலேஷன் மிஸ்டேக். வாட் இஸ் தட்? 240 தான் வரணும். ஓகே, 24 240 கிடையாது, நான் கால்குலேஷன் பண்ணியது மிஸ்டேக் தான். சாரி, கால்குலேஷன் மிஸ்டேக். ஓகே, 12 into 18 divided by 6 plus 8 14, 14 plus 10 24 தான் வரணும். அப்போ therefore you are getting 16 volt. இப்போ பாருங்கள், 16 volt அந்த ஆன்சர் வரணும். அதில் கால்குலேஷன் 16 volt அல்ல, சாரி, மறுபடியும் 4 volt கால்குலேஷன் மிஸ்டேக்கு எகெயின் வருது. நீங்கள் பாருங்கள், கேர்ஃபுல்லாக பாருங்கள், ஸ்பீடாக பண்ணும்போது கால்குலேஷன் மிஸ்டேக் வரும். அப்போ 4 volt. ஓகே, potential division in a series circuit, that is a concept. Very simple question. Okay, இனி பாருங்க, question number 23. அது motional EMF தான். ஒரு conducting rod is moved with constant velocity in a magnetic field. அப்போ அந்த கண்டக்டர் வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கண்டக்டர் இருக்குது. அந்த கண்டக்டர் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் இன்டு த பிளேன் இமேஜின் பண்ணுங்க.
அது ஒரு v வெலாசிட்டியில் போகுது. லெங்த் ஆஃப் த கண்டக்டர் இப்படி தான் இருக்குது. அப்போ ഈ கண்டக்டரோட டெர்மினல்ஸின் அக்ராஸ் എന്ത് വരും, ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டெவலப் ஆகும். ഈ கன்செப்ட் தான் we are calling what, மோஷனல் EMF. இந்த மோஷனல் EMF உருவாகிறதுக்கு இந்த லெங்த், அதே மாதிரி இந்த வெலாசிட்டி, அதே மாதிரி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது மூணும் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர். இட் ஷுட் பி வாட், மியூச்சுவலி പെർപെൻഡിക്കുലർ വരണം. ഏതാച്ചും രണ്ട് ക്വാണ്ടിറ്റീസ് പാരലായ മോഷണൽ EMF will be what, 0. அந்த கன்செப்ட் மறக்காதீங்க. அதனால இந்த வியும் பியும் கண்டிப்பாக பெர்பெண்டிகுலர். அதுக்கு பெர்பெண்டிகுலர் தான் ஏது வரணும், எல் வரணும். அதனால வியும் பியும் பெர்பெண்டிகுலர் ஆகும்போது வி கிராஸ் பி அந்த விக்கும் பிக்கும் பெர்பெண்டிகுலராக வரும். வி கிராஸ் பிக்கு பேரல ஆறு வரணும், லெங்த் வரணும். ஓகே, பிகாஸ் VBL இது மூணும் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் இப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ரைட் ஹேண்டு அதில் நம்ம தம்பு, ஃபோர் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் வைக்கும்போது இது பாருங்கள், இது மூணும் மியூச்சுவலி பர்பெண்டிகுலராக தான் இருக்குது. അപ്പോൾ அதனால രണ്ടെണ്ണത്തിൻ്റെ ക്രോസ് പ്രോഡക്റ്റ് മൂന്നാമത് ആൾക്ക് പാരലാக தான் വരും. അപ്പോൾ அதனால നമുക്ക് കറക്റ്റ് ഓപ്ഷൻ അപ്പോൾ தான் மோஷனல் EMF உருவாகும். ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் ஆகிட்டு வரும். ஆப்ஷன் 3 வெரி தியரி வைஸ்டு கொஸ்டின். ஓகே, இனி பாருங்க கொஸ்டின் நம்பர் 24. கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க, ஸ்டடி கரண்ட் I is entering at the vertex A and leaving. അപ്പോൾ பாருங்க ஒரு கரண்ட் இப்படி வரும்போது ഈ ஒரு பிரான்ச்சை നമുക്കൊരു ரெசிஸ்டர் அசியூம் பண்ணலாம். இந்த பிரான்ச் ரெசிஸ்டர், இந்த ரெசிஸ்டர் R. அப்போ பாருங்க இந்த பிரான்ச்சும் ஐடென்டிக்கல் கண்டக்டர், அதுவும் R தான், இதுவும் R தான், அப்போ இதுவும் R தான். ஓகே, அப்போ ഈ ബ്രാഞ്ചിൽ കറണ്ട് വരുമ്പോൾ பாருங்க அது வந்து ഇക്വലന്റ് സർക്യൂട്ട് വരയ്ക്കുമ്പോൾ രണ്ടാ സ്പ്ലിറ്റ് ആകുது. രണ്ടാ സ്പ്ലിറ്റ് ആകുമ്പോൾ ഒന്ന് பாருங்க இந்த വരുന്ന എ എന്ന് சொல்லுന്ന പോയിന്റ് இதுதான். ആ എയിൽ വരുന്ന കറണ്ട് I കറണ്ട് വരുമ്പോൾ ഈ ടോട്ടൽ ബ്രാഞ്ച്, ആ മേലെയുള്ള ബ്രാഞ്ച് 3R, കീഴെയുള്ള ബ്രാഞ്ച് എவ்வளோ ആകുது R. ஓகேவா, ബ്രാഞ്ചസിൽ കറണ്ട് സ്പ്ലിറ്റ് ആകും. സ്പ്ലിറ്റ് ആകുമ്പോൾ ഏത് വരും, ഈ ഫസ്റ്റ് ബ്രാഞ്ചിലെ കറണ്ട് I1, സെക്കൻഡ് ബ്രാഞ്ചിലെ കറണ്ട് I2. அப்போ பாருங்கள் அந்த I1/I2 ரேஷியோ இன்வர்ஸ் ரேஷியோ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான் வரும், R2/R1. அப்போ தேர்ஃபோர் R/3R. அப்போ தேர்ஃபோர் I1/I2 ரேஷியோ வில் பி வாட், 1/3 ரேஷியோவில் தான் வரும். അപ്പോൾ ഈ വരുന്ന ടോട്ടൽ കറണ്ടേ നമ്മൾ 1/3 റേഷ്യോയിൽ കട്ട് பண்ணணும். അപ്പോൾ അതിനാൽ ആ മേലെ അപ്പർ ബ്രാഞ്ച്, ഈ അപ്പർ ബ്രാഞ്ച് ഇല്ലേ, ആ അപ്പർ ബ്രാഞ്ചിൽ കറണ്ട് കമ്മിയായിരിക്കും, അതിൽ റെസിസ്റ്റൻസ് ജാസ്തി. അപ്പോൾ അതിനാൽ അപ്പർ ബ്രാഞ്ചിലെ കറണ്ട് എഴുതുമ്പോൾ ഈ അപ്പർ ബ്രാഞ്ചിലെ കറണ്ട് தான் I1. അപ്പോൾ ടോട്ടൽ കറണ്ട് I ഇൻറ്റു 1/3 റേഷ്യോയിൽ കട്ടാകുമ്പോൾ ഏത് വരും, 1/4 വരും, I/4ഉം. மீதி கரண்ட் I2ன்னு சொல்லும்போது 3I/4 தான் வரும். இப்போ பாருங்கள் மறக்காதீங்க, இந்த கீழே உள்ள பிரான்ச்சின் ரெசிஸ்டன்ஸ் கம்மி, அதில் கரண்ட் வந்து 3I/4, மேலே உள்ள பிரான்ச்சில் கரண்ட் I/4. இப்படி தான் கட் ஆகுது. ஓகே, அப்போ கரண்ட் இப்படி தான் வருது. அப்போ கரண்டோட ரேஷியோ பாரு 1:3 ரேஷியோ வருது. அப்போ therefore we know that magnetic field is directly proportional to what, current. நமக்கு கேட்டிருக்கிறது அந்த DC branch, அந்த DC branch சென்டர் ஆஃப்ல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணுது. AB பிரான்ச்சும் சென்டரில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணுது. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட்டட் பை AB பிரான்ச் அண்ட் CD பிரான்ச். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட், அதனால மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட்டட் பை AB and magnetic field created by DC branch எப்போதும் current through AB branch and current through DC branch தான் வரும். அப்போ current through AB branch நமக்கு தெரியும், அதுதான் மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளோ, மேக்ஸிமம் கரண்ட் 3I/4, இது வந்து I/4. therefore we are getting 3:1. 3:1 தான் வருது. இப்போ வாட் இஸ் த ஆப்ஷன், ஆப்ஷன் 3 தான் வரும். ஆப்ஷன் 3 தான் வரும். கொஸ்டின் நம்பர் 24 ஆப்ஷன் 3. because അവിടെ കറണ്ട് സ്പ്ലിറ്റിംഗ് ഇൻ എ പാരലൽ സർക്യൂട്ട്, ஒவ்வொரு கண்டக்டிங் சைடும் ஒரு ரெசிஸ்டரை அசியூம் பண்ணிக்கோங்க, ஐடென்டிக்கல் ரெசிஸ்டர். ஓகே, இனி பாருங்க கொஸ்டின் நம்பர் 25. கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க, a transformer is used to light a 105 watt and 110 volt lamp from 220 volt mains. If the main current is 0.5 ampere, the efficiency of the transformer is approximately dash. அப்போ பாருங்கள் நம்ம கையில் சப்ளை பாருங்கள் 220 வோல்ட் சப்ளை தான். அப்போ நம்ம கையில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது பாருங்கள், இதுதான் நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி இது, இது வந்து செகண்டரி. அப்போ நமக்கு ഈ പ്രൈമറിയിൽ നമ്മൾ കൊടുക്കുന്ന വോൾട്ട് എவ்வளோ 220 വോൾട്ട് தான் കൊടുக்குது. 220 വോൾട്ട് കൊടുത്ത് പ്രൈമറിയിൽ ഒരു കറണ്ട്, அதுதான் மெயின்ஸ் கரண்ட். ஓகே, இதுதான் பிரைமரி கரண்ட். ஓகே,
സെക്കൻഡറിയിൽ കിടക്ക വേണ്ട വോൾട്ടേജ് എவ்வளோ സെക്കൻഡറിയിൽ കിടക്ക വേണ്ട വോൾട്ടേജ് 110 വോൾട്ടാണ് മാറ്റണം ഓക്കെ ഇവിടെ വരുന്ന വോൾട്ടേജ് 110 സ്റ്റെപ്പ് ഡൗൺ ട്രാൻസ്ഫോമർ ബിക്കോസ് നമ്മുടെ ബൾബ് വന്ന് 110 വോൾട്ടിൽ தான் വർക്ക് ആകും ഇനി സെക്കൻഡറിയിൽ വരുന്ന പവർ ഔട്ട്പുട്ട് പവർ അത് സെക്കൻഡറി പവർ ബൾബുടെ പവർ 105 വാട്ട് தான் നമുക്ക് എന്ത് വരണം செகண்டரியில் வரணும் அப்போ இனி பாருங்க இன்புட் பவர் எடுக்கணும் பிரைமரி பவர் தான் இன்புட் பவர் எவ்வளோ வரும் இன்புட் வோல்டேஜ் கொடுத்திருக்கு பிரைமரி வோல்டேஜ் இன்டு பிரைமரி கரண்ட் இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ 220 பிரைமரி கரண்ட் கொடுத்திருக்கு மெயின் கரண்ட் இஸ் 0.5 ஆம்பியர் மெயின்ஸ் கரண்ட் இஸ் வாட் 0.5 அப்படி கொடுத்திருக்கும்போது யூ ஆர் கெட்டிங் வாட் 110 வாட் இப்போ பாருங்க இன்புட் பவர் பிரைமரியில் கொடுക്കുന്ന பவர் எவ்வளோ 110 வாட் செகண்டரியில் தான் நம்ம பல்பு கனெக்ட் பண்ணுற லோடோட பவர் தான் ஏது செகண்டரி பவர் ஒரு அவுட்புட் பவர் அப்போ இனி டிரான்ஸ்ஃபார்மரோட பெர்சன்டேஜ் எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி எழுதாம் அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் இன்டூ 100 எடுக்கலாம் அவுட்புட் பவர் இங்கே 105 எடுக்கலாம் இன்புட் பவர் 110 எடுக்கலாம் இன்டூ 100 பண்ணலாம் பண்ணும்போது பாருங்க இது 0 105 அப்போ பாருங்க இது 1050 டிவைட் பை 11 வருது அப்போ அப்ராக்சிமேட்லி யூ ஆர் கெட்டிங் 95% வரும் கால்குலேஷன் பண்ணுங்க அப்போ வாட் இஸ் அவர் ஆப்ஷன் 3 தான் வரும் கொஸ்டின் நம்பர் 25 இஸ் வாட் ஆப்ஷன் 3 95%. இனி பாருங்க in an LCR circuit resistance is 10 ohm impedance is 20 ohm phase difference between current and voltage அப்போ LCR circuitல பாருங்க R கொடுத்திருக்கு R ஓகே நம்மட ரெசிஸ்டன்ஸ் எப்போது இப்படி ரெஃபரன்ஸ் வெக்டர் ஃபேஸர் இனி டோட்டல் இம்பிடன்ஸ் நமக்கு வரைக்கலாம் டோட்டல் இம்பிடன்ஸ் Z இங்க எவ்வளவு கொடுத்திருக்கு இது 20 ohm இது பாருங்க இது 10 ohm பாருங்க இந்த இம்பிடன்ஸும் அண்ட் திஸ் ரெசிஸ்டன்ஸும் வருന്ന ஆங்கிள் தான் ஃபேஸ் ஆங்கிள் phi அப்போ if I take cos phi R by Z வரும் R by Z R is what 10 Z is what 20 you are getting what 1 by 2 அப்போ phi is equal to cos phi 1 by 2 வருதுக்கு phi is equal to எது வரணும் 60 டிகிரி தான் வரணும் அப்போ இந்த இசட்டும் ஆரும் வருது அதே ஆங்கிள் தான் வரும் இதே ஆங்கிள் தான் எது வரும் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் தான் வரும் அக்கார்டிங் டு அவர் டயக்ராம் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் பாருங்க கரண்ட் இங்கே வரணும் 60 டிகிரியில் தான் வரணும் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் டிஃபர்ஸ் பை an angle of 60 டிகிரி ஓகே 60 டிகிரி ஓகே அப்போ பாருங்க இட் இஸ் 60 டிகிரி ഞാൻ ഈ വരച്ചിരിക്കുന്ന ഡയഗ്രാം വെച്ച് தான் கரண்ட் வரைச்சிருக்கு லாகிங் கரண்டாக வருது அது லீடிங்கும் வரலாம் அது நமக்கு சொல்ல முடியாது டோட்டல் இம்பிடன்ஸ் தான் கொடுத்திருக்கு therefore phase difference is what 60 degree அதனால ஆப்ஷன் 3 தான் வருது வெரி சிம்பிள் क्वेश्चन ஓகே இப்போ பாருங்க நமக்கு மொத்தம் 50 क्वेश्चंस தான் இருக்கு அதுல வந்து half क्वेश्चंस நம்ம இங்க முடிச்சிருக்கு பார்ட் 1 ல 1 to 26 தான் இருக்கு நம்ம வந்து செகண்ட் பார்ட் இப்போ வருவே செகண்ட் பார்ட்டில் 27 முதல் 50 வரைக்கும் உள்ள क्वेश्चंस பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ